அத்தியாயம் 1. திருச்சி செம்பட்டு விமான நிலையம். ஆரஞ்சு வர்ண பிளாஸ்டிக் இருக்கையில் அமர்ந்து அரை மணி நேரம் தாமதமாக வந்து கொண்டிருக்கும் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை செல்லும் இந்தியன் ஏர்லைன்ஸ் போயிங் 737 விமானத்திற்காக காத்திருக்கும் நான் காப்பி கொட்டை நிறத்தில் சூட் அணிந்திருக்கிறேன். கிரீம் நிறத்தில் சட்டை, ஓவர் கோட்டின் கதகதப்பில் மலேயா தங்கத்தில் டைப்பின், ஹோல்டரில் பொருத்தின ரோத்மன் சிகரெட், காலடியில் அரிஸ்டோகிராப்ட் சாம்பல் நிற சூட்கேஸ், அதற்குள் வியாபார காகிதங்கள். ஒரு டீசென்டான பிசினஸ் மேன் போல தெரிகிறேனா? உண்மை. ஆனால் கடந்து போன நமது 39வது சுதந்திர தினத்து மாலையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸிற்காக அல்லது காதல் பார்ட்னருக்காக காத்திருந்தீர்களா? சினிமா தியேட்டரில் பாப்கார்ன் வாங்கி கொண்டா? டிவியில் தலைவர்களின் சுதந்திர தின செய்திகளை பார்த்து கொண்டா? சுதந்திர தின சிறப்பிதழ்களில் புதிய தொடர்கதை படித்து கொண்டா? இதெல்லாம் செய்யவில்லை நான். ஒரே ஒரு புண்ணிய காரியம் செய்தேன். ஒரு உயிருக்கு ஒரு உடம்பிலிருந்து சுதந்திரம் தந்தேன். தமிழில் கொலை என்று சொல்வார்கள் அதை. விமானம் வர நேரம் இருக்கிறது. அதுவரை சூட்கேஸிற்குள் இருக்கும் சிட்னி ஷெல்டனை எடுத்து படிக்கலாம். எனக்கு நேரெதிராக கால் மேல் கால் அணிந்து 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை தனது ஸ்கர்ட்டை உயரே எழும்ப அனுமதிக்கும் அந்த பெண்ணை பருகலாம். எனக்கு இவற்றில் விருப்பமில்லை. உங்களோடு பேசட்டுமா? நேரம் இருக்கிறதா உங்களுக்கு? வெல், எங்கே துவங்கட்டும்? உயிரற்ற அந்த விழிகள் என்னையே முறை வேண்டாம். இப்படி அரைகுறையாக வேண்டாம். அஸ்திவாரத்திலிருந்து வருகிறேன். ஒவ்வொரு செங்கல்லாய் சொல்கிறேன். நான் ஈஸ்வரன். என்னை சற்று அகலமாக அறிமுகப்படுத்திக் கொள்வது நல்லது. என் அப்பாவுக்கு நான் ஒரே பையன். அதனால் மிகவும் பிரியப்பட்டு சாகும் முன் அவர் எனக்கு சேர்த்து வைத்து விட்டு சென்ற ஒரே சொத்து என் இனிஷியல். பம்பாய் மாதுங்காவில் மாமா வீட்டில் வளர்ந்தேன். பள்ளிக்கூடம் போவேன், வருவேன், படிக்க மாட்டேன். மாமாவின் கார் துடைப்பேன். டேஷ்போர்டில் அவர் வைத்திருக்கும் 555 சிகரெட் திருடி ரகசிய தம் அடிப்பேன். ரேடியோ, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடைத்தால் போதும். அரை மணி நேரத்தில் அத்தனை உதிரி பாகங்களையும் தனித்தனியாய் எடுத்து வைத்திருப்பேன். மறுபடி ஒழுங்காக பொருத்தவும் தெரியும். எனக்கு மீசை முளைக்க துவங்க என் மாமா பெண் மகேஸ்வரியை வேறு பார்வை பார்த்தேன். மகேஸ்வரி ஒரு அசடு. ஜிங் என்று உடம்பை மட்டும்தான் வளர்த்து வைத்திருந்தாள். மகேஸ்வரி, மொட்டை மாடிக்கு வருகிறாயா? விளையாடலாம் என்றால் ஓ என்று எனக்கு முன்னால் படியேறுவாள். என்ன விளையாடலாம் என்பேன். நீயே சொல்லு என்பாள். சரி, நான் தான் டாக்டரா, நீ தான் நோயாளியா, என் கைதான் ஸ்டெத்தஸ்கோப்பா. என்ன? சரி டாக்டர், எனக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொல்வாள். நான் ஸ்டெத்தஸ்கோப்பால் இந்த இடமா இந்த இடமா என்று ஒவ்வொரு இடத்திலும் சோதனை செய்து கொண்டிருக்கும் போது மாமா பார்த்து விட்டார். 2 செருப்புகளும் பிய்ய பிய்ய அடித்தார். என் ரங்கு பெட்டியை தூக்கி வீதியில் வீசினார். துரோகி, போடா வெளியே. இந்த ஊரில் மறுபடி பார்த்தால் மாறுகால் மாறுகை வாங்கி விடுவேன் ராஸ்கல் என்றார். என் கை கால்களின் பத்திரம் வேண்டி நான் தாதர் எக்ஸ்பிரஸில் ஓசி பயணம் செய்து சென்னை வந்தேன். 1 வாரம் காய்ந்தேன். இங்கு ரேடியோ, டேப் ரிகார்டர்கள் பழுது பார்க்கப்படும் என்று இருந்த கடைக்குள் நுழைந்து கண்ணீர் உற்பத்தி செய்தேன். சந்தன பொட்டு வைத்த அந்த கடைக்காரர் தன் கர்ச்சிப்பில் என் கண்ணை துடைத்தார். அழாதே, நான் இருக்கிறேன், பயப்படாதே என்றார். விசாரித்த போது அவர் பெயர் முருகன் என்று தெரிந்தது. முதலில் செட்டுகளை துடைத்து வைத்து ஓடிப்போய் டீ வாங்கி வந்து சைக்கிள் மிதித்து தபால் ஆபீஸ் போய் இப்படித்தான் இருந்தேன். ஒரு சிக்கலான ரேடியோவின் ரிப்பேர் குழப்பத்திற்கு நான் தந்த ஐடியா அவரை பிரமிக்க வைத்து எனக்கு ப்ரொமோஷன் தர வைத்தது. தொழில் கற்றுக்கொண்டேன். லஸ் கார்னரில் சின்னதாக ஒரு கடை பிடித்து சொந்தமாய் கடை வைத்து பழுது பார்க்கப்படும் என்று எழுதி துவங்கிய போது நேர்மையாயிரு, யாருக்கும் துரோகம் செய்யாதே என்றார் முருகன். அடி நெஞ்சில் அந்த வாக்கியங்களை பொறித்து கொண்டு செயல்பட்டேன். பணம் சரளமாக தவழ்ந்தது. மாலை கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். வங்கியில் கடன் தந்தார்கள். சின்னதாக துவங்கிய ரேடியோ தயாரிக்கும் என் கம்பெனி கிடுகிடுவென்று வளர்ந்தது. டேப் ரிகார்டர், டிவி என்று தயாரிக்க தொடங்கியது. என் பங்களா கிரகப்பிரவேசத்திற்கு அமைச்சர் வந்தார். பதிவு செய்து கொள்ளாமலேயே கார் வாங்க முடிந்தது. எனது 32வது பிறந்த தின விழாவிற்கு கமலஹாசன் வந்திருந்தார். சீக்கிரம் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். என் மனைவியை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றேன். அட்லாண்டிக் ஹோட்டலில் நடந்த அந்த பார்ட்டியில்தான் நான் அவளை சந்தித்தேன். அத்தியாயம் 2. ஃபர்ட்ரம்ஸ் பின்னணியில் கையில் மைக்குடன் பாடிக்கொண்டு இருக்கிறாள் பாருங்கள், அவள்தான் ஷோபா. நிறைய வர்ணிக்க வேண்டும். ஆனால் அகராதியின் வார்த்தைகள் போதாது. அந்த வம்பலான கம்பியாயிருந்த அவளின் தலைமுடியின் அசைவு கூட எனக்குள் அசைத்தது. அவளின் செக்ஸியான உறுப்புகள் முகத்தில் இருந்தன. எஸ், அந்த கண்களும் உதடுகளும். வாவ்! சலனப்படாதவன் நிச்சயம் பேடிதான். நான் ஆழமாய் சலனப்பட்டேன். பாட்டு முடிந்ததும் எல்லோரின் ஒலிகளும் முடிந்த பின்னரும் என் கைகள் தட்டிக்கொண்டே இருப்பதை தாமதமாக உணர்ந்தேன். எனக்கு அருகில் பீர் அருந்தி கொண்டிருந்த இளைஞன் சொடுக்கி பேரரை அழைத்தான். தன் மணிப்பரிசிலிருந்து 100 ரூபாய் தாள் எடுத்து தட்டில் வைத்து தன் விசிட்டிங் கார்டையும் வைத்து நான் பாராட்டினதாக சொல்லி இந்த பரிசை அவளிடம் கொடு என்றான்.
பேரர் அவளிடம் சென்று சொல்ல நீட்ட அவள் அந்த அட்டையை படித்து மைக்கில் மிஸ்டர் ஜான் என்றாள். எல்லோரும் கவனித்தோம். எஸ் மீ என்று கையை உயர்த்தினான். ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ஜான் என் பாட்டை பாராட்டி 100 ரூபாய் அனுப்பியிருக்கிறார். அவர் வள்ளல் குணம் புரிகிறது. கூடவே தன் விசிட்டிங் கார்டு. இது எதற்கு என்று புரியவில்லை. நான் பாடியதற்கு பார்ட்டியை ஏற்பாடு செய்தவர்கள் பணம் கொடுத்து விட்டார்கள். இந்த டிப்ஸ் எனக்கு தேவையில்லை. ஓ நோ என்று எழுந்தான் அவன். அது உன் குரலை பாராட்டி நான் அனுப்பியது. யூ மஸ்ட் ஹேவ் இட். அப்படியென்றால் சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறேன். பிறகு இங்கே இத்தனை பேர் கூடியிருக்க என் குரலை மிக ரசித்து பாராட்ட நினைக்கிற உங்கள் ரசிகத்தன்மை என்னை சிலிர்க்க வைக்கிறது. தேங்க்யூ என்று அமர்ந்தான். அதனால் உங்கள் ரசிகத்தன்மையை பாராட்டி இந்த 100 ரூபாயை தருகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். யூ மஸ்ட் ஹேவ் இட். பேரர், கொண்டு போய் கொடு என்று அவள் மேடையிலிருந்து இறங்கி வெளியே நடக்க ஷபாஸ் என்று நான் கைத்தட்டின போது அந்த ஜான் என்னை முறைத்தான். அவளோடு அவள் தன்மானத்தையும் ரசித்தேன். மறுநாள் என் அலுவலகத்தில் என் டை கட்டின உதவியாளன், சார், அந்த டெல்லி பார்ட்டி என்று ஆரம்பித்த போது தடுத்தேன். அவனை தூக்கி அடுப்பில் போடு. நான் சொல்வதை செய். நேராய் ஹோட்டல் அட்லாண்டிக் போ. நேற்றிரவு பார்ட்டியில் பாடியவள் யார் என்று விசாரி. அப்புறம் அவளை பற்றி அத்தனை விபரங்களும் எனக்கு வேண்டும். அத்தனை விபரங்களும் என்றால் அவளின் வயசுக்கு வந்த தேதி, பிறந்த நட்சத்திரம், சுகப்பிரசவமா சிசேரியனா, இன்னும் நான் சொன்னவற்றையெல்லாம் குறித்து கொண்டே வந்த அவனை பார்த்து சீறினேன். முட்டாளே, அதை கிழித்தெறி. இதெல்லாம் பின்னர் நானாக தெரிந்து கொள்வேன். அவள் எங்கு இருக்கிறாள், குடும்ப பின்னணி என்ன, இப்படித்தான் விசாரிக்க சொன்னேன். எஸ் சார் என்று துடிப்புடன் நகர்ந்தான். நில், கொஞ்சம் தன்மானம் பார்ப்பவள் அவள். ஜாக்கிரதையாக விசாரி. ரெட் லைட்டுக்கு ஆள் சேர்ப்பவன் என்று உன்னை போலீசில் பிடித்து கொடுத்து விடப் போகிறாள். அப்புறம் ஜாமீனுக்கு நான் வர வேண்டும். இல்லை சார், ஜாக்கிரதையாக விசாரிக்கிறேன். அவள் கொஞ்சம் அழகாயிருப்பாள். அதனால் ஒன்றுமில்லை. கொஞ்சம் மரியாதையுடன் நோக்கு. உன் பாஸின் மனைவியாக போகிறவள் என்றேன் தன்னம்பிக்கையுடன். என் உதவியாளன் சேகரனை அதுவரை குட் ஃபார் நத்திங் என்றுதான் நினைத்திருந்தேன். குட் ஃபார் எனிதிங் என்று மறுநாள் நிரூபித்தான். காகிதம் முழுக்க விவரங்கள் நீட்டி படித்தேன். ஷோபா, குமாரி. காதல் சிக்கல் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. கற்புள்ளவள் என்று பரவலாக நம்பப்படுகிறது. எர்ணாகுளம் சொந்த ஊர். அச்சனும் அம்மையும் சிறு பிராயத்திலேயே மரிச்சு போய் பெண்குட்டி அனாதை இல்லத்தில் வளர்ந்து பட்டணம் வந்து ஒரு ஆபீஸில் 750 ரூபாய்க்கு டைப் செய்கிறாள். பாடுவது பொழுதுபோக்கு மற்றும் பகுதி நேர வேலை. கிறிஸ்தவ பெண்கள் விடுதியில் தங்கல். பர்சனல் விவரங்கள்: 5.5 உயரம், BA லிட்ரேச்சர், ஃபேர் காம்ப்ளெக்ஷன். கங்க்ராச்சுலேஷன் சார். எதற்கு? உங்கள் தேர்ந்த ரசனைக்கு என்று வெளியேறினான். நான் கோட்டின் கைமுனையை நகர்த்தி தேதி பார்த்தேன். 22. இன்றைக்கு வேண்டாம் என்று மறுநாள் வீட்டிலிருந்து டெலிபோன் செய்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் விடுதியில் இருக்கும் மிஸ் சோபாவுடன் நான் பேச வேண்டும். என்ன விஷயமாக? அவளை புக் செய்யும் விஷயமாக. வாட்? பாடுவதற்கு? காத்திருங்கள். சற்று கழித்து, எஸ் சோபா ஹியர். 3 பனிக்கட்டிகள் என் காதில் வந்து விழுந்தன. குட் மார்னிங் மேடம். நன்றி, சொல்லுங்கள். நான் ஈஸ்வர். சில தினங்களுக்கு முன் அட்லாண்டிக் ஹோட்டலில் நடந்த பார்ட்டியில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். உங்கள் குரலை முதன்முறையாக கேட்டேன். சிம்பிளி என்த்ராலிங் வாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதைவிட ஜான் என்ற ஒரு ரசிகரை நீங்கள் ஹேண்டில் செய்த விதம் உங்களை பற்றிய என் அபிப்பிராயத்தை மிக உயர்த்தியது. சரி, அப்புறம் ஈஸ்வர் டிவி என்று விளம்பரம் பார்த்திருக்கிறீர்களா? கவனித்திருக்கிறேன். அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் MD நான். அப்படியா? இப்போது புதிதாக கேசட்டுகள் மற்றும் ரெக்கார்டுகளும் தயாரிக்க இருக்கிறோம். முதல் கேசட் பக்தி பாடல்கள். பாடப்போவது யார் தெரியுமா? யாராயிருந்தால் எனக்கென்ன? பாராட்டினீர்கள், நன்றி சொன்னேன். அதற்கு மேல் அனாவசியமாக பேச்சை வளர்க்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்காது. போனை வைக்கட்டுமா? 1 நிமிடம் மேடம். அந்த நபர் யார் என்று தெரிந்து கொண்டு போனை வையுங்கள். சரி, சொல்லுங்கள் சீக்கிரம். மிஸ் சோபா. லைனில் தான் இருக்கிறேன், சொல்லுங்கள். உங்களை அழைக்கவில்லை, நான் பாடப்போகிற நபரை சொன்னேன். அடுத்த வினாடி எதிர்முனையில் உற்சாகம் கொப்புளித்தது. ரியலி என்றாள். எஸ், என் கம்பெனியின் அதிகாரப்பூர்வமான வேண்டுகோள் இன்று உங்களை அடையும். பர்சனலாக கேட்கத்தான் நான் போன் செய்தேன். சார் சார் என்றால் மேலே வார்த்தை கிடைக்காமல். என்னை சந்திக்க வேண்டிய தேதி நேரம் கடிதத்தில் இருக்கிறது. வாருங்கள், சந்திக்கலாம், பேசலாம் என்றேன். நீல நிற சேலை கட்டி, நீல நிற தொங்கலிட்டு, பொட்டு ஒட்டி, நீல நிற ப்ரூச் குத்தி, ஒரு நீல ரகலையாய் வந்தாள் ஷோபா. என் குளிர் அறைக்குள் நுழைந்து என்னை பார்த்து வியந்தாள். உட்காருங்கள் ஷோபா, என்ன வியப்பு என்றேன். டு பி பிராங்க், உங்களை ஒரு இளைஞராக நான் கற்பனை செய்யவில்லை. காதோரம் நரை, கண்களுக்கு அடியில் சுருக்கங்கள், தடிப்பாய் கண்ணாடி. நான் எதிர்பார்த்தது அப்படி. புன்சிரித்தேன். 2-3 சந்திப்புகளுக்கு பிறகு, ஷோபா, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரலாம் என்று யோசித்திருக்கிறேன். எங்கே? உங்கள் கம்பெனியிலா? இல்லை, என் இதயத்தில். கண்ணம் சிவந்தாள். தட் மீன்ஸ் எதிர்பார்த்திருக்கிறாள். நெருங்கி, ஷோபா, ஐ அடோர் யூ என்றேன். கொஞ்ச நேர தயக்கத்திற்கு பின், மீ டூ என்றாள்.
கதை படமானால் இந்த இடத்தில்தான் புகை புகையாய் கனவு சீன் துவங்கும். அதென்னவோ தெரியவில்லை. காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் போதும், அப்புறம் தொடுவதற்கு அனுமதி சுலபமாய் கிடைத்து விடுகிறது. தொட்டேன். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்றது ஒலிபெருக்கி. கவனித்தேன். மழையின் காரணமாக ஃப்ளைட் நம்பர் 530 மேலும் 10 நிமிடங்கள் தாமதமாக திருச்சி வந்து சேரும். பிரயாணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்காக வருந்துகிறோம். எனக்கு அவசரமே இல்லை. என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? சோபாவை தொட்டதை பற்றித்தானே. எனது இறுக்கமான அணைப்பில் அவளை முத்தமிடச் சென்றபோது நோ நாட் நவ் என்று வெட்கமாய் விலகினாள். 2 மாதங்கள் காதலித்தோம். கையில் ஐஸ்கிரீம்கள் வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தின்றோம். சினிமா தியேட்டரில் உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்தோம். மனம் விட்டு 1000 பேசினோம். ரசனைகளை பரிமாறிக்கொண்டோம். துல்லியமாக பரஸ்பரம் புரிந்து கொண்டோம். தீர்மானித்தோம். இந்து முறைப்படி திருப்பதியில் கல்யாணம், ஆபர்ஸ்பரியில் வரவேற்பு. கார்கள் அணிவகுத்து வந்தன. பரிசு பொருள்களை 1 வாரம் வரைக்கும் பிரித்து கொண்டே இருந்தோம். ஹனிமூனுக்கு சிம்லா. உடம்பின் ஒவ்வொரு செல்லிலும் சந்தோஷம், சுகம், மகிழ்ச்சி, இதம், இப்படி இனிமையை குறிக்கும் வார்த்தைகள் நிரம்பின. திருமணமாகி 1 வாரத்திற்கு பிறகு ஒரு மயக்கமான தருணத்தில் அவள் மடி என் தலைக்கு கீழே இருக்க அவள் கேட்டாள், டார்லிங், ஒரு வேண்டுகோள். அத்தியாயம் 3. வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. அவளை தேடி வந்த சினிமாவில் பின்னணி பாடும் வாய்ப்பு என்னால் அங்கீகரிக்கப்பட்டது. ஷோபா ஈஸ்வர் என்று தினமும் ரேடியோவில் கல்யாண வீட்டு ஒலிபெருக்கிகளில் கேட்கிறீர்களே, இவள்தான் அவளானாள். வரிசையாய் நிறைய வாய்ப்புகள். டைரி முழுக்க எங்கேஜ்டு தேதிகள். தினமும் கட்டுக்கட்டாய் கடிதங்கள். என் ஷோபா பிரபலமானாள். வீட்டிற்கு வரும் பெரிய மனிதர்கள் எனக்கு வணக்கம் வைத்துவிட்டு மிஸ்ஸஸ் இருக்காங்களா என்றார்கள். கேமரா சகிதமாக நிருபர்கள் அவளை தேடிக்கொண்டு வந்தார்கள். நான் எடுக்கிற போன்கள் எல்லாம் அவளைத்தான் அழைத்தன. சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களில் மேடையில் அவளுக்கு நாற்காலி, பார்வையாளர்களில் நான் காரை ஸ்டார்ட் செய்து காத்திருக்கையில் ஷோபாவை சுற்றி கொண்டு தொட்டுக்கொண்டு ஆட்டோகிராஃப் வேட்டை. ஈஸ்வரனின் மனைவியாக ஷோபா இருந்தால் முன்பு. ஷோபாவின் கணவன் ஈஸ்வரன் என்று என்னை நண்பர்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இப்போது எனக்குள் லேசான நெருப்பு. ஷோபா என்றேன் அன்று. கேசட்டை எங்கே வைத்தேன் என்று தேடினாள். ஷோபா, அழைப்பது கேட்கவில்லை? என்னங்க அலட்சிய என்னங்க? இப்படி உட்கார், உன்னோடு பேச வேண்டும். உட்கார்வதா? ரெக்கார்டிங்கிற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். 3 முறை போன் செய்து விட்டார்கள். மணி இப்போது ராத்திரி 8. சோவாட், இரவில் ரெக்கார்டிங் வைத்துக் கொள்வது இது முதல் தடவை இல்லையே. எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கும் தான். என்ன செய்வது? பிடிக்காமல் ஏன் செய்ய வேண்டும்? நல்லா இருக்கிறதே கதை. ரிலீஸ் தேதியை முடிவு செய்து கொண்டு படத்தை துவங்குகிறார்கள். இப்போதெல்லாம் ஒத்துழைக்க வேண்டியிருக்கிறது. அதில்லை ஷோபா. மை காட், உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் ரெக்கார்டிங் போன மாதிரிதான். வரட்டுமா? டிரைவர், வண்டி எடு. மற்றொரு இரவில் அவளை அணைத்தேன். ப்ளீஸ், வேண்டாம். வேண்டும். காலையிலிருந்து 3 தியேட்டர்கள் அலைச்சல். மிக டயர்டாக இருக்கிறது டார்லிங். என்னை தூங்க விடுங்கள். பிளடி பிட்ச், திரும்ப இந்த பக்கம். இது உன் கடமை. ஓ நோ, என்ன வார்த்தை? என்ன ஆயிற்று உங்களுக்கு? சுத்த பைத்தியக்காரத்தனமாய் நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள். விரல் அச்சு பதிய அரைந்தேன். தெனாவெட்டாய் முறைத்தாள். என்னடி பார்வை இது? திமிரா உனக்கு? புகழ் தந்த திமிர். நாளையிலிருந்து பாடப்போவதில்லை நீ. ஆத்திரமாய் பார்த்தாள். அந்த பக்கம் திரும்பி அழுதாள். மறுநாள் போன் அடித்த போது நான் தான் எடுத்தேன். ஹலோ, ஈஸ்வர் ஹியர். ஷோபாமா இருக்கிறார்களா? என்ன விஷயம்? பிரசாத் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்து பேசுகிறோம். இங்கே எல்லோரும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அவள் வரமாட்டாள். என்ன ஆயிற்று? உடல் நலம் ஏதும்? அதெல்லாம் திமிசுக்கட்டை மாதிரி இருக்கிறாள். இனி ஷோபா பாடமாட்டாள். சாரி, புரியவில்லை. தமிழ் புரியாதா? ஷீ வில் நெவர் சிங் அகைன். சார், இதை அவர்கள் சொல்லட்டும். சொல்வாள் என்று ரிசீவரின் வாயை பொத்தி ஷோபா என்றேன். பின்னலிட்டு கொண்டே வந்தாள். சொல், இனி பாடப்போவதில்லை என்று. ரிசீவரை என்னிடமிருந்து வாங்கி, ஹலோ, ஷோபா பேசுகிறேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. இன்னும் 10 நிமிடத்தில் அங்கு இருப்பேன் என்று வைத்தாள். என் முகத்தில் பாஸ்பரஸ் உஷ்ணம். ஷோபா என்று அவள் கூந்தலை பிடித்தேன். விடுங்கள் என்னை. இதை நிதானமாக படித்து பாருங்கள். மடக்கப்பட்ட காகிதத்தை கையில் வைத்து படியிறங்கி சென்றாள். பிரித்தேன். பிரியமான அன்பு கணவருக்கு, உங்களின் மனநிலை எனக்கு புரிகிறது. தயவு செய்து என் கலைத்தாகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்களேன். நாம் அறிமுகமானதே என் குரலில்தானே. என் பிரபல்யம் உங்களுக்கு மன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கவே இல்லை நான். உங்கள் மனைவி பிரபலமாக இருப்பது உங்களுக்கு பெருமை இல்லையா? பாடுவதில் எனக்கு ஆர்வம் நேற்று புதிதாய் தோன்றிய ஒன்றல்ல. என் உடன் பிறந்தது அது. அதிகமான ஆர்வத்தினால் ஒரு மனைவியின் பொறுப்புகளிலிருந்து சில சமயம் தவறி இருக்கலாம். அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி நிறைய பாடுவதை குறைத்துக் கொள்கிறேன். தயவு செய்து நிறுத்த மட்டும் சொல்லாதீர்கள். நிதானமாக சிந்தியுங்கள். உங்கள் கோபம் ஆதாரமற்றது என்று உணர்வீர்கள். என்றும் உங்களை நேசிக்கும் அன்பு மனைவி ஷோபா. கடிதம் என் குமுறல்களின் மேல் சாமரம் வீசியது. நீரு பூத்த நெருப்பின் மேல் நீர் தெளித்தது. ரணத்தின் மேல் களிம்பு தடவியது. என் மனதில்தான் கோளாறோ? நான் விளக்கப்படுவதாக, அலட்சியப்படுத்தப்படுவதாக நானாகத்தான் நினைத்துக் கொள்கிறேனோ?
குறிப்பிட்டிருப்பதைப் போல பெருமையடையாமல் எரிச்சல் அடைவது இயல்பற்றதோ? மாலையில் ஷோபாவை நெருங்கி சாரி டியர் என்று முத்தமிட்டேன். மறுநாள் காலையில் ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், அடர்த்தியான மீசை, மார்பின் குறுக்கே பூணூல் மாதிரி வாக்மேன் டேப் ரிகார்டர் அணிந்து அந்த இளைஞன் வந்தான். குட் மார்னிங் சார் என்றான். குட் மார்னிங், என்ன வேண்டும்? உங்கள் பங்களாவின் நேரெதிர் பங்களாவை நான் வாங்கி இருக்கிறேன். ஹைதராபாத்தில் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கிறது. இங்கே சென்னையிலும் துவங்க போகிறோம். அதன் முழு பொறுப்பும் என்னுடையது. நான் உங்கள் மனைவியின் ரசிகன். எனக்கு எதிர் பங்களாதான் அவர்கள் வீடு என்று இத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது. இன்றைக்குத்தான் தெரியும். அவர்களை சந்திக்க வேண்டும். ஊரில் இருக்கிறார்களா? அவன் முகத்தில் படர்ந்த ஆர்வத்தினை வியந்து, இருக்கிறாள், அழைக்கிறேன், இருங்கள். ஷோபா என்றேன். திரும்பி, உங்கள் பெயர்? ராம் பிரசாத் என்றான் எனக்கு எதிரியாக போகிற அவன். அத்தியாயம் 4. காலண்டரில் தேதி கிழிப்பது என்பது தினசரி நடைபெறும் ஒரு செயல். இதைப்போல பல் தேய்ப்பது, டிஃபன் சாப்பிடுவது, இந்த வரிசையில் தினசரி நடைபெறும் மற்றொன்று சொல்லவா? அது ராம் பிரசாத் ஷோபா சந்திப்பு. இசை ரசனை என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஆனந்த விகடன் எனக்கு 20 மார்க் தரக்கூட யோசிக்கும். இசையின் இனிமை பிடிக்கும், அவ்வளவுதான். நெளிவு சுழிவுகள் புரியாது. யமகாதக ராம் பிரசாத் என்கிற அந்த கள்ளப்பயல் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தான். இயல்பாக ஞானம் உள்ளவனா இல்லை சமீபத்தில் மெனக்கெட்டு தெரிந்து கொண்டானா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்பான வார்த்தைகள் சரளமாய் வரும். நுணுக்கமாய் பேசுவான். அன்று பங்களாவின் பக்கப்பகுதி புல்வெளியில் அக்கண்ணா மாதிரி நாற்காலிகளை போட்டுக்கொண்டு நாங்கள் மூவரும் அமர்ந்திருந்த போது விரலின் மேல் நகம் போல தன் உடன்பிறப்பாக வைத்திருந்த டேப் ரிகார்டரை தட்டினான் ராம் பிரசாத். 40க்கும் மேலான வயலின்கள் மென்மையாக ராகம் இழுத்து சட்டென்று அமைதியானதும் ஷோபாவின் குரல். காற்றும் நானும் காத்திருக்கிறோம் வா என்றது இனிமையாக. டேப்பை அணைத்தான். ரிவர்ஸ் செய்தான். மறுபடி போட்டான். மறுபடி வயலின். மறுபடி அதே வரிகள். மறுபடி அணைத்தான். முகம் முழுக்க பிரகாசமாய், மேடம், இந்த வரியிலே இருக்கிற தாபம் உங்கள் குரல் ஒன்றால் மட்டும்தான் உயிரோடு தர முடியும். அந்த கடைசி வார்த்தை உச்சரிப்பை எவ்வளவு ஸ்வீட்டாக, ஹஸ்கியாக சொல்லி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு தடவை கேட்கிற போதும் சிலிர்க்கிறது. இதுவரைக்கும் 100 தடவை கேட்டிருப்பேன் என்றான் ராம் பிரசாத். எனக்கு எந்தவிதமான சிலிர்ப்பும் தோன்றவில்லை. ஹஸ்கியாக என்றால் என்ன என்பதும் புரியவில்லை. அவன் முகத்தின் பிரகாசம் எரிகிற நெருப்பு குச்சியோடு மற்றொரு குச்சியை இணைத்த மாதிரி உடனே ஷோபா முகத்திலும் தொற்றிக்கொண்டது. வாவ் என்றாள். என் குரலை எவ்வளவு நுணுக்கமாய் ரசிக்கிறீர்கள். யூ ஆர் ரைட். அந்த இடம் என் சொந்த இமேஜினேஷனில் செய்தது. ரிகர்சல் அப்போது கூட அப்படி செய்யவில்லை. ரெக்கார்டிங் போது திடீரென்று அப்படி சொன்னேன். இளையராஜா சொல்லி சொல்லி பாராட்டினார். கருமாரியம்மன் பற்றி ஒரு பக்தி பாடல் பாடியிருக்கிறீர்களே, அதை நேற்று கேட்டுவிட்டு யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு அழுகையே வந்தது. பாடின போது எனக்கும் அழுகை வந்தது. எனக்கு ஆத்திரம்தான் வந்தது. இன்னொரு நாள் ஷோபா சொன்னாள், ராமை பார்த்தீர்களா? என் குரலை எவ்வளவு ஆழமாய் நேசிக்கிறான். குரலைத்தானே? சில்லி, நீங்களும் இருக்கிறீர்கள். ஒரு நாளாவது மனம் திறந்து இந்த இடத்திலே இப்படி பாடி இருக்கிறாய், இது நல்லா இருக்கு என்று பாராட்டி இருக்கிறீர்களா? இல்லை, செய்ததில்லை. நான் காதலித்தது ஷோபாவைத்தான். அவளை அடைய அவளின் குரல் எனக்கு ஒரு தொடர்பு கருவியாகத்தான் பயன்பட்டது. மற்றபடி நான் அவள் குரலின் ரசிகனோ அதன் சிறப்பை முழுமையாக அறிந்தவனோ அல்லதான். அதற்காக ஷோபாவையே சுற்றி சுற்றி வந்த ராம் பிரசாத்தை நான் வெறுத்தேன். 100%. என்னை விட்டு மில்லிமீட்டராக ஷோபா விலகி கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். மறுபடி எனக்குள் ஆத்திர கொந்தளிப்பு. அன்று நான் என் அறையின் சிட் அவுட்டில் நின்றிருந்தபோது வீட்டிற்குள் நுழைந்த ராம் பிரசாத்தின் காரின் முன் சீட்டிலிருந்து இறங்கிக் கொண்டு அவனுக்கு டாட்டா காட்டினாள் ஷோபா. என் பற்கள் அரைபட்டன. அவள் பங்களாவுக்குள் நுழைந்து படிகளேறி என் அறைக்குள் வரும் வரை காத்திருந்தேன். ஒரு பாடலை ஹம் செய்து கொண்டே உள்ளே வந்த அவள், நான் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளை உற்று பார்ப்பதை பொருட்படுத்தாமல், ஒரு குட் நியூஸ் டார்லிங் என்றாள். அமைதியாக பார்த்தேன். கேட்க மாட்டீர்களா என்னவென்று? முதன்முறையாக ஹிந்தியில் பாடுகிறேன். இதோ பாருங்கள், செக் வாங்கிவிட்டேன். அடுத்த வாரம் பம்பாயில் ரெக்கார்டிங். நான் ஆத்திரமாய் பார்த்தேன். ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட கிடையாதா? சே, இந்த செய்திக்கு ராம் எப்படி குதித்தான் தெரியுமா? நாளைக்கு மாலை அவன் வீட்டில் இதற்காகவே ஸ்பெஷல் ட்ரீட் தருகிறானாம். என்னை அழைத்திருக்கிறான். எங்கே? அவன் படுக்கைக்கா? மை காட், எவ்வளவு கோணல் புத்தி உங்களுக்கு! யாருக்கு? எனக்கா? வெட்கமில்லாமல் அவனோடு ஊர் சுற்றி விட்டு வருகிறாயே, இது நேர் புத்தியா? அபத்தமாய் பேசாதீர்கள். ஊர் சுற்றினேனா? நானா? நானே பார்த்தேன் அவன் காரில் இருந்து இறங்கினதை. அதனால் சே, எத்தனை வக்ரம் பிடித்து போய்விட்டது உங்கள் மனதிற்கு. என் கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. வழியில் பார்த்த ராம் என்னை கொண்டு வந்து டிராப் செய்துவிட்டு போகிறான். நம்ப வேண்டும் இதை நான். என் காரை ரிப்பேர் செய்து நம் டிரைவர் எடுத்து வருவான். விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒன் திங், வர வர என்னை உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இல்லை, உன் போக்குதான் பிடிக்கவில்லை. சொல்லுங்கள், அப்படி என்ன நடந்து கொண்டு விட்டேன்? அந்த ராமோடு அளவுக்கு மீறி பழகுகிறாய். ராம் என் உண்மையான ரசிகன். இசையை பற்றி அறிந்தவன். அவனின் ஊக்குவிக்கும் பாராட்டுகளும் பாடல் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளும்
எனக்கு உதவியாக இருக்கின்றன. தட்ஸ் ஆல். வேறு எந்த வகையில் உதவியாக இருக்கிறான் ஷோபா? யூ அசட்டுத்தனமாக பேசாதீர்கள். நான் பிரபலமாவதில் உங்களுக்கு அந்தரங்கமாக ஒரு பொறாமை. அதை தாங்காமல் அனாவசியமாக என்னை சந்தேகப்படுகிறீர்கள். ஒரு புருஷன் பேசுகிற பேச்சா பேசுகிறீர்கள்? ஒரு நல்ல பெண்டாட்டியாய் நீ நடந்து கொண்டால் என் பேச்சுக்கு வேலை இல்லை. வாட் த ஹெல் ஆர் யூ டாக்கிங்? என்னை பொறுமை இழக்க வைக்கிறீர்கள். எந்த கடமையிலிருந்தும் நான் தவறவில்லை. ஐ லவ் யூ அண்ட் ஐ ஹேட் யூ சம்டைம்ஸ் டூ. டெலிபோன் அழைத்தது. எழுந்தாள். ஹலோ, சொல்லு ராம். காரில் வந்தபோது கூட சொல்லவில்லையே. எப்போது வந்தது அந்த கோட்? உடனே கேட்க வேண்டும் ராம். என் ஸ்டீரியோ டெக் ரிப்பேராய் இருக்கிறது. வாட் டு டூ? ஓஎஸ், வருகிறேனே. எனக்கொன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அப்புறம் நாளை பார்ட்டிக்கு தானே? அவரையா? அவர் வரமாட்டார். ஏதோ பிசினஸ் வேலை இருக்கிறதாம். நான் அவசியம் வருவேன். See you. ரிசீவரை வைத்துவிட்டு என் அருகே வந்தாள். இதோ பாருங்கள் டியர், வாழ்க்கையில் சந்தேகம் மட்டும் கூடவே கூடாது. அது ஒரு பிசாசு. விரட்டி விடுங்கள். சந்தேகப்படுவது என்று ஆரம்பித்தால் அதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் அழகழகாய் 20க்கும் மேலே பெண்கள் இருக்கிறார்கள். எல்லோரிடமும் பேசுகிறீர்கள், பழகுகிறீர்கள். டெல்லி, பம்பாய் என்று சென்று வருகிறீர்கள். ஒரு முறை கூட நான் சந்தேகப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? என் கணவனை நான் முழுக்க நம்புகிறேன், முழுக்க புரிந்து கொண்டிருக்கிறேன். ப்ளீஸ், என்னையும் நீங்கள் முழுக்க புரிந்து கொள்ளுங்கள். ஆல்வேஸ் ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்காத முத்தத்தை என் கன்னத்திற்கு வழங்கிவிட்டு சென்றாள். முத்தம் என்பது கோபம் குறைக்கக்கூடியது. குறைந்தது, ஆனால் முற்றிலும் அல்ல. நான் மறுபடி குழப்பமுற்றேன். ஷோபாவை பற்றிய என் சந்தேக எண்ணங்கள் நானாக வளர்த்து கொண்டவைதானா? அவள் கபடம் இல்லாமல் தான் பழகுகிறாளா? அவள் சொன்னதைப் போல என் அலுவலகத்தில் நிறைய பெண்கள். நான் சகஜமாய் பழகுகிறேன். யசோதா என்கிற பெண்ணை பெங்களூர் அழைத்துச் சென்று ஹோட்டலில் தங்கி 3 நாட்கள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்திருக்கிறேன். எஸ், துரோகம்தான். ஆனால் நான் ஆண் சமுதாயத்தால் விசேஷ சலுகை தந்து இந்த மாதிரி துரோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவன். அதுவும் நான் திருமணத்திற்கு முன்பு செய்த துரோகம் அது. ஷோபாவை மணந்த பின் சத்தியமாக துரோகம் நினைத்தது கூட இல்லை. ஷோபாவை பற்றிய என் சந்தேகம் அஸ்திவாரமற்றதுதானா? வெறும் மனக்கலக்கம்தானா? நானாக கற்பனை செய்து கொள்கிறேனா? மறுநாள் மாலை ராம் வீட்டில் பார்ட்டி என்று என்னையும் அழைத்தபோது நான் வரமாட்டேன் என்று மறுத்ததும், அவள் மட்டும் விசேஷமாய் உடுத்திச் சென்று 8:30 மணிக்கு திரும்பி வந்தபோது அவள் மீது மதுவாடை அடித்தது. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். த பேசஞ்சர்ஸ் ஆஃப் ஃபிளைட் நம்பர் 530 ஆர் ரெக்வெஸ்டட் டு கோ டு த செக்யூரிட்டி செக். தேங்க்யூ. நான் எழுந்தேன். ஹோல்டரில் இருந்து முடிந்து போன சிகரெட்டை குப்பை தொட்டியில் உதிர்த்துவிட்டு என் சூட்கேஸை எடுத்துக்கொண்டேன். எனக்கு எதிரில் அமர்ந்திருந்த குட்டைப்பாவாடை பெண்ணும் எழுந்தாள். நான் இந்தியன் ஏர்லைன்ஸின் லக்கேஜ் டேக் கட்டின என் சூட்கேஸை வரிசையில் நின்று செக்யூரிட்டி ஆபீசரிடம் காட்டினேன். ப்ளீஸ் ஓபன். கிளிக் கிளிக் என்று பூட்டப்படாத அதன் 2 லாக்குகளையும் திறந்து சூட்கேஸை விரிக்க அவர் என் உடைகளை, புத்தகங்களை களைத்து பார்த்துவிட்டு மூடி தேங்க்யூ என்றார். மெட்டல் டிடெக்டர் பொருத்தப்பட்ட தளத்தில் ஏறி இறங்கி அந்த பக்கம் வந்து கடினமான கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் ரன்வேயில் சறுக்கி வந்து கொண்டிருக்கும் விமானத்தை பார்த்தேன். மது வாடையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இல்லை, ஹேய், வாட் இஸ் திஸ் என்றேன் காரமாக. என்ன என்றால் லேசான குளறலுடன். ஷோபா, என்ன சாப்பிட்டாய்? புட்டிங், சிக்கன், லெமன் ஜூஸ். அப்புறம்? சாரி டியர், கொஞ்சம் போல பிளாக் அண்ட் ஒயிட் சாப்பிட்டு பார்த்தேன். முதலில் மறுத்தேன். ராம் கம்பல் செய்தான். ஜஸ்ட் ஒரே ஒரு பெக் தான் சாப்பிட்டேன். அவள் முடிக்கும் முன் அறைந்தேன். ஷோபா, என் பொறுமையோடு விளையாடி பார்க்கிறாயா? சொல், நீயாக குடித்தாயா? மடியில் சாய்த்து ஊட்டினானா? காதுகளை பொத்திக் கொண்டாள். மரியாதையாக சொல். அப்புறம் என்ன செய்தான்? ஸ்டாப் இட். பைத்தியக்காரத்தனமாக கூச்சல் போட வேண்டாம். எத்தனை பார்ட்டிகளில் நீங்கள் மது சாப்பிட்டு இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு முறை சாப்பிட்ட போதும் பெண்ணை தேடி இருக்கிறீர்களா? கொக்கோ கோலா ஆண் பெண் 2 பேரும் சாப்பிடலாம் என்றால் விஸ்கி மட்டும் என்ன விதிவிலக்கு? ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். இது ஒரு போதை பானம், அவ்வளவுதானே? போதை ஆண்களுக்கே உரித்தான தனி சொத்தா? இல்லை, பாட்டிலின் லேபிள் மேல் ஃபார் மேன் ஒன்லி என்று எழுதியிருக்கிறதா? பெண் என்றால் மட்டும் என்ன வித்தியாசமான பார்வை? பெண்ணுரிமை சங்க ஆண்டு விழா பேச்சா இது? என் பெண்டாட்டி குடித்துவிட்டு வந்து நிற்கிறாளே என்று பதைத்து போய் நிற்கிறேன். பிரசங்கமா செய்கிறாய் உன்னை என்று அவளை நெருங்கினேன். ஆத்திரம் தீர 2 கன்னத்திலும் மாறி மாறி அறையத் தொடங்கினேன். ஸ்டாப் இட் என்று கத்தி விலகி கொண்டாள். மார்புகள் விம்ம முறைத்தாள். யூ இதுதான் எல்லை. அதற்கு மேல் உங்கள் கை என் மேல் பட்டால் என்னடி செய்வாய்? கமான், தொட்டு பாருங்கள். நான் அவள் கையை அழுத்தமாக பிடிக்க பளிச்சென்று என்னை அறைந்தாள். அத்தியாயம் 5. கணவன் மனைவியிடம் அடி வாங்குவது என்பது புத்தகங்களில் நகைச்சுவைக்காக கற்பனையில் மட்டுமே நடைபெறும் ஒன்றாக நான் நினைத்திருந்தது சிதறடிக்கப்பட்ட வினாடியில் நான் அவமானத்தில் துடித்தேன். சட்டென்று அவள் என் காலில் விழுந்தாள். கதறினாள். சாரி டியர், ஆத்திரத்தில் நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கே தெரியாமல். ஐயோ, எத்தனை பெரிய தப்பு. கமான், அதோ இருக்கிறது கத்தி. எடுத்து என் கையை வெட்டுங்கள் ப்ளீஸ். என்னால் அவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை.
என்னை அடி என்று யாராவது சொன்னால் நம்மால் அடிக்க முடியாது. எனக்கு அவள் மீது கோபம் கொப்புளித்தாலும் மேலும் அடிக்க தோன்றவில்லை. என் கால்களை கட்டி கொண்டிருந்த அவளை உதறிவிட்டு படுக்கையில் விழுந்தேன். அப்படியே தரையில் சுருண்டு கிடந்த அவள் ரொம்ப நேரம் அழுது கொண்டிருந்ததை உணர்ந்தேன். என் மனைவியை நான் முழுக்க புரிந்து கொண்டேனா? இல்லையா? சிக்கல் எங்கே இருக்கிறது? என் மனதிலா? எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணமா? இவள் பெண்ணுரிமை வாதத்தில் நியாயம் ஏதாவது இருக்கிறதா? சேச்சே, குடிப்பதற்கு உரிமையா? தப்பு நிச்சயமாய் இருக்கிறது. என்னிடத்திலா அவளிடத்திலா? மறுநாள் காலை நான் கண் விழித்த போது அருகே படுக்கையில் 4ஆக மடிக்கப்பட்ட காகிதம், அதன் மேல் ஒரு ஒற்றை ரோஜா. எடுத்து பிரித்தேன். மை டியர் டார்லிங், ஐ லவ் யூ என்பது சத்தியமானது. ஐ லவ் யூ என்பது அப்பட்டமானது. ஐ லவ் யூ என்பது நிரந்தரமானது. ஆனால் நம் இல்லறத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பது என்னை வதைக்கிறது. புரிந்து கொள்ளுதல் என்பது இருவரிடமும் இல்லையா? இல்லை நான் அதிக உரிமை எதிர்பார்க்கிறேனா? உங்கள் கோபத்திற்கு மருந்து என் உயிர் என்றால் அதை தரவும் தயாராகிவிட்டேன். ஷோபா. நான் பதட்டமாக எழுந்தேன். வாட் நான்சென்ஸ்! என்ன அர்த்தம் இதற்கு? அசட்டுத்தனமாக எதையாவது செய்து கொண்டு விட்டாளா? என் இதயம் படக் படக் என்று சிறகடிக்க அறையை விட்டு வெளியே வந்தேன். ஹாலில், தோட்டத்தில், சமையலறையில் எங்கும் இல்லை. என் வேலைக்காரர்கள் நான் பார்க்கவில்லை காலையில் இருந்து என்றார்கள். நான் மறுபடி பதட்டத்துடன் என் அறைக்கு வந்தபோது என் அறையின் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த ஷோபா, குட் மார்னிங் டார்லிங் என்றாள் புன்னகையோடு. என்ன அர்த்தம் இதற்கு என்றேன் கடிதத்தை நீட்டி. மீண்டும் என்னை சந்தேகப்பட்டால் எனக்கு தற்கொலையை தவிர வேறு வழி இல்லை என்று அர்த்தம். நான்சென்ஸ் என்று முணுமுணுத்தேன். அலுவலகம் புறப்பட்டேன். அடுத்த 2 தினங்கள் நாங்கள் ஒருவருக்கொருவர் மௌன விரதம் இருந்தோம். நான் வெகுவாக குழம்பியிருந்தேன். ஷோபாவை பற்றி இன்னும் எனக்குள் ஒரு தெளிவான படம் கிடைக்கவில்லை. ஆனால் கன்னத்தில் விழுந்த அறை இன்னும் மனதில் 2 மடங்காக வலித்து கொண்டிருந்தது. என் மனைவி எனக்கு துரோகம் செய்கிறாள் என்று உள்ளே ஒரு பள்ளி மறுபடி சொன்னது. ஆனால் என் சந்தேகத்திற்கு ஆதாரமில்லை. அந்த ராம் பிரசாத்தின் கண்களில் ரசனையும் இல்லை, ஒரு இளவும் இல்லை. தாகம், அலைப்பு, வெறி, இதுதான் எனக்கு தெரிந்தது. ஷோபாவுடன் பேசும்போது கவனித்திருக்கிறேன். அவளின் மார்புகளையே முறைப்பான். இவன் யோக்கியமான ரசிகனா? எந்த யோக்கியனாவது இன்னொருத்தன் பெண்டாட்டிக்கு தனியாக பார்ட்டி கொடுத்து அதில் மதுவும் கொடுப்பானா? கொடுத்துவிட்டு அவள் போதையில் இருக்கும்போது 10 விரல்களையும் சும்மா வைத்துக்கொண்டு இருப்பானா? இதை நான் நம்ப வேண்டுமா? சரி, எந்த பத்தினி பெண்ணாவது தனியாய் ஒரு இளைஞன் தரும் விருந்துக்கு போய் அவன் வற்புறுத்துகிறான் என்று மது அருந்துவாளா? சண்டாளி, சரியாய் மிளகாய் அரைக்கிறாள். யோசிக்க என் மனைவியை ஒரு நாடகக்காரியாகத்தான் முடிவுக்கு வர முடிந்தது. வேஷம் போடுகிறாள், விதவிதமாக முறைக்கிறாள், கடிதத்தில் உருகுகிறாள், அறைகிறாள், காலில் விழுகிறாள், செத்து போகிறேன் என்கிறாள். கசமுசாவென்று முரண்பாடுகள். என் மனதின் அல்லாட்டத்திற்கு ஒரு முடிவு வேண்டும். ஷோபா ஒழுங்காய்த்தான் இருக்கிறாளா என்று எனக்கு ஊர்ஜிதமாக வேண்டும். அப்போதுதான் மனசின் அலைகள் ஓயும். அதற்கு என்ன செய்யலாம்? யோசித்துக் கொண்டிருந்தேன். அலுவலகத்தில் டெலிபோன், என் பிரத்யேக டெலிபோன். ஹலோ என்றேன் எடுத்து. நான் தான் டியர் என்றாள். என்ன, 2 டிக்கெட் எடுத்து விடலாம் அல்லவா? எதற்கு 2 டிக்கெட்? சொன்னேனே, பம்பாய்க்கு நாளைக்கு. நான் வர முடியாது. நான் மட்டும் போவதா? ஏன், ராம் என்ன ஆனான்? பெங்களூர் போயிருக்கிறான். அதானே பார்த்தேன். என்ன சொல்கிறீர்கள்? நான் வருவதா இல்லை. நான் வாய்ப்பை இழப்பதா இல்லை. உன் இஷ்டம் அது. நான் போவதற்கு சம்மதமாவது கொடுங்கள். என் சம்மதம் கேட்டுதான் எல்லாம் நடக்கிறதா? ஐயோ டியர், ஏன் மறுபடி என்னை சாட்டையால் அடிக்கிறீர்கள்? ஷிட், வைடி போனை. மறுநாள் அவள் ஏர்போர்ட் போனபோது என்னிடம் சொல்லிக் கொள்ளவும் இல்லை, நான் கண்டுகொள்ளவும் இல்லை. அன்றைக்கு மாலை நான் என் பம்பாய் வியாபார நண்பன் மோகன் குப்தாவை போனில் அழைத்தேன். குப்தா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நீ. சொல் ஈஸ்வர். சொன்னேன். மறுநாள் மதியம் குப்தா அழைத்தான். எஸ், சொல் குப்தா. சாரி டு சே ஈஸ்வர், உன்னுடைய அனுமானம் சரி. அறை மிஸ்டர் ராம்பிரசாத் என்பவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டபுள் ரூம். அவனையும் பார்த்தேன். ஒல்லியாக, உயரமாக, கண்ணாடி அணிந்து. நான் ஆத்திரமாய் ரிசீவரை எறிந்தேன். இதற்கு மேலும் ஊர்ஜிதமாக வேண்டுமா? ஊரில் இல்லை என்று சொன்னவள் அவனோடு இரட்டை அறையில் வார்த்தைக்கு வார்த்தை ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே, சே, இதற்கும் வியாக்கியானம் சொல்வாளா? ஒரே அறையில் நாங்கள் செக்ஸ் ஆடவில்லை, செஸ் ஆடினோம் என்பாளா? இவளை என்ன செய்தால் தேவலாம்? அத்தியாயம் 6. மீனம்பாக்கத்தில் காத்திருந்தேன். பம்பாய் விமானம் வந்து நிற்க இறங்கியவர்களில் ஷோபா இருந்தாள். ராம் பிரசாத் அருகில் இல்லை. ஷோபா வெளியே வர நான் புன்னகைத்தேன். ரெக்கார்டிங் சிறப்பாய் நடந்ததா என்றேன் அக்கறையாய். ஆச்சரியமாய் பார்த்தாள். ஓ, 3 பாடல்கள் பிரமாதமாய் வந்திருக்கின்றன. கேசட் கொண்டு வந்திருக்கிறேன். ஐசி, காரில் கேட்கலாம். காரை நான் ஓட்ட அருகில் அவள் அமர்ந்து டேப்பில் அந்த கேசட்டை ஓடவிட அமைதியாக கேட்டு முடித்து, அற்புதமாக பாடியிருக்கிறாய் ஷோபா என்றேன். நீங்கள் பாராட்டுவதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? என்மேல் கோபம் தீர்ந்ததா? ஓ, எப்போதோ தீர்ந்தது. இந்த சின்ன பிரிவு உங்களுக்குள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லை?
ஆமாம், பிரிவு அவசியமான ஒன்று. கார் ஓடிக்கொண்டிருந்தது. எங்கே தங்கினேன் என்று கேட்கவில்லையே. புரொடியூசர் ஏற்பாடு செய்த ஹோட்டலில்தானே? அதே ஹோட்டலில்தான். ஆனால் அவர்கள் ஏற்பாடு செய்த அறையில் இல்லை. நல்ல வேளையாக எனக்கு துணை கிடைத்தது. யார்? பெங்களூர் போன ராம் தன் தங்கையை அமெரிக்காவிற்கு வழி அனுப்புவதற்காக பம்பாய் வந்து அதே ஹோட்டலில் தங்கியிருக்கிறான், டபுள் ரூமில். அடடே! என்னை பார்த்ததும் அவன் சிங்கிள் ரூமுக்கு போய்க்கொண்டு என்னை அவன் தங்கையோடு தங்க வைத்து விட்டான். இனிமையாக பழகினாள் உமா. யார் அது? சொன்னேனே, அவன் தங்கை என்று. சொன்னாய். ராம் பம்பாய் வருவதாய் இருப்பது உனக்கு தெரியாதா? இடியட், சொல்லவே இல்லை. கேட்டால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று சொல்லவில்லையாம். ஓஹோ என்றேன். பின் அமைதியாக சொன்னேன், ஷோபா, நீ ஏன் சினிமாவிற்கு கதை எழுதக்கூடாது? என்ன திடீரென்று? எனக்கு எழுத தெரியாது. சொல்லத்தான் வருமாக்கும். புரியவில்லை. சும்மா ஜோக் என்று சிரித்தேன். கள்ளி எவ்வளவு பொருத்தமாய் ரீல் சுற்றுகிறாள். நோ, இனி நான் கோபப்பட போவதில்லை, அடிக்கப் போவதில்லை, கேட்கப் போவதும் இல்லை. என் தீர்மானப்படி செயல்பட போகிறேன். அமைதியாக, அழகாக. அதுவரை நான் இயல்பாக சிரிக்க வேண்டும். என் தீர்மானம் அவளை தீர்த்து கட்டுவது. எஸ், அதுதான் தண்டனை. துரோகிகளை மன்னிப்பது தப்பு. வேஷமிடும் பெண்கள் சமுதாய விஷங்கள். சிரித்துக்கொண்டே காலுக்கு கீழே குழி தோண்டுபவர்கள் அபாயகரமானவர்கள். இத்தனை வேகத்தையும் மீறி எனக்குள் ஒருவன் எழுந்து இடுப்பில் கை வைத்து கொண்டு என்னை முறைத்தான். யார் நீ? ஷோபாவின் டிஃபென்ஸ் லாயர். எங்கு வந்தாய்? உன் கொலை தீர்மானம் பற்றி பேச வந்தேன். பேசு. தீர்மானித்து விட்டாயா? ஆமாம். என்னவென்று? அவளை கொலை செய்வதென்று. எதற்காக? அவள் எனக்கு துரோகம் செய்கிறாள். உன்னால் நிரூபிக்க முடியுமா? நடந்த சம்பவங்கள் போதாதா? போதாது. நீ பார்த்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுக்கும் எனது கட்சிக்காரர் பொருத்தமான உண்மையான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். அத்தனையும் பச்சை புழுகு. அதைத்தான் உன்னால் நிரூபிக்க முடியுமா என்கிறேன். ராம் பிரசாத்துடன் அன்பாக பழகுவது வாஸ்தவம். அதற்கு பெயர் காதலோ காமமோ அல்ல, நட்பு. ஒரே ரசனை கொண்ட 2 பேர் அவர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுவது தப்பானதா, இல்லை நடக்காததா? பழகட்டும். ஆனால் பொறு. பார்ட்டியில் மது குடித்தாள். அதற்கும் அவள் பதில் சொன்னாலே, அது ஒரு பானம், குடித்து பார்த்தேன் என்று. குடிப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்க்காத விஷயமாய் வேண்டுமானால் இருக்கலாம். அதனாலேயே அவள் துரோகம் செய்தாள் என்பது முழுக்க முழுக்க உன் அனுமானம். அப்புறம் பம்பாய் நிகழ்ச்சி. இதற்கும் சரியான காரணம் சொல்லி இருக்கிறாள். ராம் பிரசாத்தின் தங்கை உமாவுடன் தங்கியிருந்தேன் என்று சொல்கிறாள். அது பொய் என்று தீர்மானிப்பது நீதான். இந்த நிமிடம் வரை ஷோபா உனக்கு துரோகம் செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் நீயாக முடிவுக்கு வந்து யூகங்களினாலேயே முடிவெடுத்திருப்பது அர்த்தமற்றது. அதனால் துரோகம் ஊர்ஜிதமானால் உன் முடிவு நியாயமாகலாம். இல்லாத போது வெறும் சந்தேகங்களின் அடிப்படையில் மட்டுமே செய்ய போகும் குற்றம் உன் வாழ்நாள் முழுக்க உன்னை வறுக்கும். எச்சரிக்கிறேன். டிஃபென்ஸ் லாயர் எனக்குள் டிசால்வ் ஆகி மறைய, மறுபடி நான் குழப்பமடைய, அன்றைக்கு மாலை நான் அலுவலகத்திலிருந்து திரும்பி பங்களாவின் ஹாலுக்கு வந்தபோது அலுவலக சம்பந்தமாக ஒரு போன் செய்ய வேண்டியிருக்க ஹாலில் இருந்த போனை எடுத்தேன். அதன் மாடி அறை எக்ஸ்டென்ஷன் போனில் ஷோபா பேசிக்கொண்டிருந்தாள். நான் கீழே எடுப்பதை அறியாமல் கவனித்தேன். ராம் லேட்டஸ்டாய் கொடுத்த கேசட் பிரமாதம். கேசட் இருக்கட்டும், மறுபடி பம்பாயில் ரெக்கார்டிங் எப்போது ஷோபா? இனி அடுத்த மாசம்தான் இருக்கிறது ராம். மை காட், அத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டுமா? எதற்கு? தெரியாது. சொல்லேன். எதற்கு? உன்னை தொடுவதற்கு. கையில் இருந்து நழுவ இருந்த போனை கெட்டியாக பிடித்து கொண்டேன் நான். ஓ நோ, போராம், நீ படு மோசம். ஏன்? இன்னொருத்தன் மனைவி நான். எப்படி பேசுகிறாய்? செல்ல ராஸ்கல். ராணியின் அனுமதி இருக்கும்போது அந்த புறத்தில் நுழைய எனக்கு என்ன பயம் ஷோபா? அடுத்த வாரம் ஒரு ரெக்கார்டிங் என்று சொல்லிவிட்டு வாயேன். நோ நோ, ஈஸ்வர் ரொம்ப சந்தேகப்படுகிறார். சந்தேகம்தானே? கண்டுபிடித்தானா? உன் தங்கை உமாவுடன் தங்கினேன் என்றேன், நம்பிவிட்டார். ஃபில்டர் செய்த மடையன் ஈஸ்வரன். அதனால் எதையும் நம்புவான். அடுத்த வாரம் பம்பாய் போகிறோம் மறுபடி. என்ன சொல்கிறாய்? எனக்கு பயமாய் இருக்கிறது ராம். என்ன பயம்? இதோ பார் ஷோபா, ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைமை வந்துவிட்டால் நீ நலமாக அவனை விட்டு வெளியேறு. பாதி சொத்து உன் சம்பாத்தியம். டிவோர்ஸ் செய்துவிடு. நான் இருக்கிறேன். நேரில் பேசலாம் ராம். அவர் ஆபீஸிலிருந்து வரும் நேரம். ஓகே ஸ்வீட்டி. ராம் போனை வைக்க, ஷோபா போனை வைக்க, ஃபில்டர் செய்த மடையனான நானும் போனை வைத்தேன். வேகமாக படிகள் ஏறி என் அறைக்குள் வந்தேன். ஷோபா பாத்ரூமில் முகம் கழுவி கொண்டிருந்தாள். அப்படியே பின்பக்கமாய் போய் கழுத்தை நெரித்து, சுலபம், ஆனால் நான் மாட்டிக்கொள்வேன். இவளை சாமர்த்தியமாக முடிக்க வேண்டும். எனக்குள்ளே டிஃபென்ஸ் லாயரை தேடி பார்த்தேன். அட்ரஸையே காணோம். டார்லிங், எப்போ வந்தீர்கள்? அப்போதே குழப்பமாய் உதறலாய் பார்த்தாள். அதாவது நீ பாத்ரூமிற்குள் நுழையும் போதே. கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டும், வருகிறீர்களா? ஓ எஸ், போகலாமே. ஐ லவ் யூ டியர். ஐ கில் டியர். வாட்? என் அன்பாலே உன்னை கொள்வேன் என்றேன். நெருங்கி முத்தமிட்டாள். சே, எச்சில். ஷோபா, நாளைக்கு சுதந்திர தினம். ஆமாம், அதற்கென்ன? எனக்கு ஆபீஸ் இல்லை. உனக்கு? எனக்கும் ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை. வெரி குட். ராத்திரி 8 மணிக்கு நம் இருவருக்கும் இங்கே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறது.
எங்கேயும் போய்விடாதே, ஓகே? 8 மணிக்கு என்ன? அது உன் மரண நேரம் என்றேன் மனதில், சஸ்பென்ஸ் என்றேன் வெளியில். அத்தியாயம் 7. பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்தினேன். பூட்டிக் கொண்டு நடந்து கண்ணாடி கதவு திறந்தவனின் வணக்கத்தை புறக்கணித்து ஹோட்டலின் உள்ளே வந்தேன். குளிர், அரை இருட்டு, சுவர் இடுக்கில் சங்கீதம், வெள்ளை போர்த்திய மேஜைகள், மௌன ரிசப்ஷன் மேஜை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு லோக்கல். போனை என் பக்கம் திருப்பி வைத்தாள். டயல் சுழற்றி நான், ஹலோ, உங்கள் எதிர் வீட்டில் இருக்கும் மிஸ் யசோதாவை கொஞ்சம் கூப்பிடுங்கள் ப்ளீஸ் என்றேன். அவள் ரிசீவருக்கு வரும் வரை சிகரெட் புகை பரப்பினேன். ஹலோ, யசோதா பேசுறேன். யசோ, நான் உன் பாஸ் பேசுகிறேன். ஹலோ பாஸ். யசோ, நல்ல உடை அணிந்திருக்கிறாயா? யா, சொல்லுங்கள். ஒரு டாக்ஸி பிடித்து உடனே இங்கே வருகிறாய் நீ. இங்கே என்பது எங்கே இருக்கிறது? ஹோட்டல் மத்சயா, எக்மோர். வருகிறேன் பாஸ். வந்தாள், அலம்பலாய் வந்தாள். தொந்தரவற்ற மேஜையில் அமர்ந்து கொண்டு பேரரை விளக்கிய பின், யசோ, ரொம்ப நாள் ஆயிற்று இல்லை? எதற்கு? கண்ணடித்தாள். பெங்களூர் போய் கல்யாணத்திற்கு பின் நீங்கள் ராமன் ஆகிவிட்டீர்கள். மறுபடி கிருஷ்ணன் ஆகலாமா என்று யோசனை. யசோதா காத்திருக்கிறாள். நாளை மறுநாள் போகலாமா? நாளைக்கு என்ன, அஷ்டமியா? சில என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது. இதற்காகத்தான் அழைத்தீர்களா பாஸ்? ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துவிட்டு சொன்னாலே போதாதா? வெல், நாளைக்கு நீ எனக்கு ஃபோன் செய்கிறாய், நாம் பயணத்தை உறுதி செய்து கொள்ள. உறுதியாகவில்லையா இன்னும்? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. அது முடிந்துவிட்டால் நாளை மறுநாள் நான் ஃப்ரீ. இல்லாவிட்டால் ஹெல்டப் ஆகிவிடுவேன். இந்தா. என்ன இது? காஸ்மாபொலிட்டன் கிளப் ஃபோன் நம்பர். நாளைக்கு இரவு சரியாக 8:30 மணிக்கு இந்த எண்ணில் என்னை பிடிக்கிறாய் நீ. நான் ஹலோ டார்லிங் என்று ஆரம்பித்தால் பயணம் உறுதி. ஹலோ என்று மட்டும் சொன்னால் பயணம் இல்லை. ஓகே? இதென்ன மர்மப்படம் மாதிரி சொல்கிறீர்கள்? எஸ், நீ வீட்டிற்கு ஃபோன் செய்வதை நான் விரும்பவில்லை. கிளப்பில் 3 ஃபோன்கள் இருக்கின்றன. ஒட்டு கேட்கிறார்கள் சிலர். அதனால்தான் இப்படி. நான் ஒரே வார்த்தையில் ஹலோ அல்லது ஹலோ டார்லிங் என்று சொன்னதும் நீ ஃபோனை வைத்து விட வேண்டும். சரி, இன்னொரு விஷயம் யசோ. ஃபோனை யார் அட்டன் செய்தாலும் நீ யார் பேசுவதாக சொல்வாய்? யசோதா என்றுதான். மண்டு மண்டு. மிஸ்ஸஸ் ஷோபா ஈஸ்வரர் பேசுகிறேன், அவரிடம் பேச வேண்டும் என்று சொல். எத்தனை முன்ஜாக்கிரதை. எத்தனை மணிக்கு ஃபோன் செய்வாய்? நாளைக்கு இரவு தானே? எனக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம், தெரியுமல்லவா உனக்கு? ஷார்ப்பாக 8:30 மணிக்கு நீ ஃபோன் செய்ய வேண்டும். நாட் பிஃபோர் தட், நாட் லேட்டர். என்ன? செய்கிறேன் சுவாமி. அப்புறம் அவளின் 10 சென்டிமீட்டர் நீள கிளெஃப்டை பார்த்து கொண்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அத்தியாயம் 8. யசோதாவை அவள் தெருவில் டிராப் செய்துவிட்டு செய்யும் முன் போன அத்தியாயத்தின் கடைசி வரி அளவை என் விரலால் காருக்குள் அளந்து பார்த்துவிட்டு கிளப்பிற்கு வந்தேன். ஹலோ ஈஸ்வர், ரொம்ப நாளாய் காணோம் என்றார் ரமணி, ரிட்டையர்டு ஜட்ஜ். வியாபார வேலைகள் சார் என்று அமர்ந்தேன். உங்களுக்கு கார்டு போடட்டுமா என்றார் வரதராஜன் டாக்டர். பின்ன வேடிக்கை பார்க்கவா வந்தேன். ஈஸ்வர், நாளைக்கு அவசியம் வருவீர்களா என்றார் கண்ணன், ஒரு கம்பெனி சேர்மன். என்ன விசேஷம்? சுதந்திர தின ஸ்பெஷல் டின்னர். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு இரவு. கண்டிப்பாய் வருவேன் என்றேன். விமானத்தின் ஓர சீட்டில் அமர்ந்து கொண்டேன். படிக்கட்டுகள் விலகிச் சென்று கொண்டிருந்தன. ஏர் ஹோஸ்டஸ் ஒருத்தி எமர்ஜென்சி நேரத்தில் ஆக்சிஜன் மாஸ்கை எப்படி பொருத்தி கொள்ள வேண்டும் என்று டெமான்ஸ்ட்ரேட் செய்து காட்டிக் கொண்டிருந்தாள். எனக்கு அடுத்து ஒரு சீட்டை காலியாய் விட்டு அதற்கும் அடுத்த சீட்டில் வந்து அமர்ந்து கொண்டாள் அந்த லவுஞ்சில் எனக்கு எதிரே காத்திருந்த ஸ்கர்ட் அணிந்த பெண். கிளப்பிற்கு சொன்னபடி மறுநாள் இரவு நான் போனேன். அதற்கு முன் சுதந்திர தினத்தின் காலையில் என் பங்களாவில் வேலை பார்க்கும் வேலைக்காரர்கள், சமையல்காரர்கள், டிரைவர், வாட்ச்மேன் என்று எல்லோரையும் அழைத்து செலவிற்கு பணம் தந்தேன் அதிகாலையில். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று உங்கள் அனைவருக்கும் முழு விடுப்பு தருவது என் வழக்கமல்லவா? இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் போய் சந்தோஷமாய் இருங்கள், ஊர் சுற்றுங்கள், சினிமா போங்கள், நாளை வந்தால் போதும் என்றேன். அவர்களுக்கு அது ஒன்றும் விசித்திரமாய் படவில்லை. வருடா வருடம் செய்பவன்தான். அவர்கள் அனைவரும் வெளியேறினார்கள். அவர்கள் போனதும் ஷோபாவை அழைத்தேன். ஷோபா, இன்றைக்கு பூரா ஒரு வித்தியாசமான முறையில் நாம் சாப்பிடுகிறோம். ஹோட்டலிலா? அதில் வித்தியாசம் என்ன இருக்கிறது? இன்றைக்கு காலை முதல் இரவு வரை என் சமையல். உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? பம்பாயில் இருந்தபோது நான் தான் சமைப்பேன் மாமா வீட்டில். கமான், காலை டிஃபன் என்ன செய்யலாம்? மெனு சொல். பூரி கிழங்கு. நானும் உதவி செய்கிறேனே. ஓ எஸ். இருவரும் சேர்ந்து டிஃபன் செய்தோம். சிரித்து கொண்டே சாப்பிட்டோம். மதிய சமையல் முடித்தோம். வீடியோவில் படம் பார்த்தோம். செஸ் விளையாடினோம். மதியம் அணைத்து கொண்டு உறங்கினோம். மாலை 5 மணிக்கு நான் புறப்பட்டேன். 8 மணிக்குள் வந்து விடுவேன். இரு. நேராய் என் நண்பன் நாகராஜன் வீட்டிற்கு வந்தேன். ஹலோ ஈஸ்வர், மழை வரப்போகிறது, வா என்றான். தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அவன் மனைவி வந்து டிஃபன் வைத்துவிட்டு சென்றாள். ஈஸ்வர், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லையே. நோ, யூ ஆர் நாட் நார்மல். எஸ், நான் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறேன். வியாபார சிக்கலா? இல்லை, வாழ்க்கை சிக்கல். ஈஸ்வர், என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லேன். நாகராஜ், இல்லறத்தில் நான் தோற்றுவிட்டேனோ என்று தோன்றுகிறது. என்ன நடந்தது? மனைவியை சரியாய் தேர்வு செய்யவில்லையோ என்று நினைக்கிறேன். திருமணமாகி இத்தனை நாள் கழித்து இதென்ன பேச்சு? சிலரின் சுயரூபங்கள் தாமதமாகத்தானே தெரிகின்றன. டெல்மி, என்ன ஆயிற்று?
நாகராஜ், நேரடியாய் கேட்கிறேன், உன் மனைவியை நீ அடித்து இருக்கிறாயா? சேச்சே, நான் இன்றைக்கு முதலாக அவளை அடித்தேன். யூசி, அவளுக்கு என் மேல் அலட்சியம் ஏற்பட்டு விட்டது. இவளை ஒரு பின்னணி பாடகியாக உருவாக்கியவனே நான் தான். இப்போது தனியாக சம்பாதிக்கும் திமிரில் என்னுடன் பேசுகிறாள், நடந்து கொள்கிறாள். நீ பாடுவது போதும், நிறுத்து என்றேன். உங்களுக்கென்ன பொறாமை என்றாள். விட்டேன் ஒரு அறை. விருட்டென்று புறப்பட்டு உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். என்ன ஈஸ்வர், ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டாலே பிரச்சனைகள் வராது. நீங்கள் காதலித்துதானே திருமணம் செய்து கொண்டீர்கள்? ஆமாம், இப்போதும் அவளை நான் காதலிக்கிறேன். அவளும் என்னை நேசிக்கிறாள். எதையாவது எதிர்த்து பேசிவிட்டு அப்புறம் ரியலைஸ் செய்து அழுகிறாள். நான் வெறுப்பது அவளின் அலட்சியத்தை. மனம் விட்டு பேசினால் எல்லாம் சரியாய் போய்விடும் ஈஸ்வர். நாகராஜ் நிறைய ஆறுதல் சொன்னான், அறிவுரை சொன்னான், தன் வாழ்க்கையிலிருந்து உதாரணங்கள் சொன்னான். நாங்கள் 7 வரை பேசிக்கொண்டே இருந்தோம். ஓகே நாகராஜ், இன்றைக்கு கிளப் டின்னருக்கு நீ வருகிறாயல்லவா என்றேன். வருகிறேனே. அப்போ கிளம்பு, என் காரிலேயே போகலாம். திரும்பும்போது உன்னை டிராப் செய்கிறேன். அவன் புறப்பட்டான். நாங்கள் காரில் பயணப்பட்ட போது மணி 7:45. மை காட், என் மணி பர்ஸை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டேன். நேராய் என் வீட்டிற்கு போய் எடுத்துக்கொண்டு பின் கிளப் போகலாம் என்றேன். சரி என்றான். பங்களாவின் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தினேன். இறங்கி முன்வாசல் கதவுக்கு அருகே காலிங் பெல்லின் பித்தானை அழுத்தினேன். நாகராஜ் காரில் இருந்து இறங்கி கார் மேல் சாய்ந்து நின்று சிகரெட் கொளுத்தி கொண்டு, நான் இங்கேயே இருக்கிறேன் என்றான். கதவு திறந்தால் ஷோபா. ஹலோ மேடம் என்றான் நாகராஜ். நான் உள்ளே வர அவனுக்கு ஹலோ சொல்லிவிட்டு என்னை தொடர்ந்தாள் ஷோபா. ஷோபா, நம் அறைக்கு போகலாம் வா. நான் விடுவிடுவென்று அறைக்கு வர அவளும் வந்ததும் கதவை சாத்தினேன். என்ன இது, கீழே உங்கள் நண்பரை வைத்துக்கொண்டு என்று சினுங்கினாள். ஷோபா, உன்னை கொஞ்சுவதற்காக அழைக்கவில்லை. இப்போது நேரம் என்ன பார், 8 மணி. 8 மணிக்கு ஒரு சஸ்பென்ஸ் என்று சொல்லவில்லை நான் என்று படுக்கையில் அமர்ந்தேன். உட்காரேன். என் அருகில் அமர்ந்தாள். ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்லப் போகிறேன். என்ன? இரு, ஸ்வீட் நியூஸ் ஸ்வீட் இல்லாமலா சொல்வது என்று இயல்பாய் எழுந்து ஃப்ரிட்ஜை திறந்தேன். தேடுவது போல தேடிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் பாட்டிலையும் டம்ளரையும் எடுத்து வந்தேன். ஸ்வீட் இல்லை, இந்த ஜூஸ் தான் ஸ்வீட், இந்தா என்று ஊற்றி தந்தேன். என்ன நியூஸ்? சாப்பிட்டால்தான் சொல்வேன். அந்த ஃபில்டர் மடைச்சி மடமடவென்று குடித்தாள். சொல்லுங்கள். எதை சொல்வது ஷோபா? நீயும் ராம்பிரசாத்தும் சேர்ந்து எனக்கு துரோகம் செய்வதையா? திகைத்து நின்றாள். நான் முட்டாள் இல்லையடி முண்டம். இப்போது நீ குடித்த ஜூஸில் ஸ்ட்ராங் டோஸ் விஷம் கலந்திருக்கிறது. பம்பாய்க்கா போகிறாய்? போ போ என்று சட்டென்று அவளை படுக்கையில் தள்ளி தலையணையை எடுத்து அவள் முகத்தில் பொத்தி அவளை சுவாசிக்க விடாமல் அப்படியே அழுத்தி 2 நிமிடம் துடித்தாள். பின் நான் விடோயர் ஆனேன். தலையணையை எடுத்துவிட்டு துரிதமாக செயல்பட்டேன். அவளை தூக்கி அருகே போன் அருகில் தரையில் கிடத்தினேன். கப்போர்டில் ஒளித்து வைத்திருந்த எம்டி விஷ பாட்டிலை எடுத்து அவள் கைரேகை பதித்து அருகில் உருட்டினேன். ஆரஞ்சு ஜூஸ் டம்ளரை கையில் வைத்தேன். மற்றொரு கையில் 4ஆக மடிக்கப்பட்ட கடிதத்தை வைத்தேன். டெலிபோனின் ரிசீவரை எடுத்து கீழே தொங்கவிட்டேன். அவள் கைரேகை பதித்து படுக்கை விரிப்பை சரி செய்துவிட்டு புறப்பட்டேன். அத்தியாயம் 9. என் லேசான பதட்டத்தை மறைத்து கொண்டு வாசலுக்கு வந்த நான், போகலாமா நாகராஜ் என்று விட்டு 1 செகண்ட் என்று மறுபடி வீட்டின் வாசலுக்கு சென்று உள்பக்கம் திரும்பி அவனுக்கு கேட்கும்படியாக, ஷோபா, இரவு நான் வர லேட்டாகும் என்று ஹாலில் உலவிய காற்றிடம் சொல்லிவிட்டு கதவை வெறுமனே இழுத்து மூடிவிட்டு வந்து காரில் அமர்ந்தேன். ஈஸ்வர், ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லேன் என்றான். காரிலேயே இருக்கிறது என்று பாட்டில் எடுத்து தந்தேன். கிளப்பிற்கு வந்தபோது மணி 8:15. ரிட்டையர்டு மாஜிஸ்ட்ரேட் ரமணி, டாக்டர் வரதராஜன், கண்ணன் எல்லோரும் எங்களை வரவேற்றார்கள். பஃபே முறையில் டின்னர் நடந்து கொண்டிருந்தது. நானும் நாகராஜும் ஆளுக்கு ஒரு பிளேட்டையும் ஸ்பூனையும் எடுத்துக்கொண்டு தேவைப்பட்ட பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நான் நேரம் பார்த்து கொண்டேன். 8:25. விமானம் ரன்வேயிடம் விடைபெற்று கொண்டு சாய்வு கோணத்தில் பறக்கத் தொடங்கியது. கொஞ்ச நேரத்தில் பெல்ட்டுகளை தளர்த்தி கொள்ளலாம் என்று பல்பு எரிந்ததும் தளர்த்தி கொண்டேன். போஸ்டர்ஸ் நீட்டின சாக்லேட் வாங்கி கொண்டேன். சைடில் திரும்பி மேகம் பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றாள் அவள். சரியாய் 8:30க்கு கிளப்பின் அலுவலக அறையில் டெலிபோன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. யசோதா, லாங் லிவ். யாரோ எடுத்து பேசிவிட்டு என்னை நோக்கி வந்து, மிஸ்டர் ஈஸ்வர், உங்கள் மிஸ்ஸஸ் டெலிபோனில் அழைக்கிறார்கள். நான் பேசிக் கொண்டிருந்தவர்களிடம் எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு டெலிபோனை அடைந்தேன். ரிசீவரை எடுத்து ஹலோ என்றதும் யசோதா பெருமூச்சுடன் ஓகே என்று விட்டு வைத்ததும் நான் வைக்காமல் மை காட் என்று அந்த ஏரியா முழுக்க கேட்கும் அளவிற்கு கத்தினேன். நண்பர்கள் என்னை நோக்கி வரத் தொடங்க நான் பதட்டமாக பேசினேன் வெற்று ரிசீவரில். ஷோபா, மடத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறாய், இடியட். எதுவாயிருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். அதை விட்டு ஷோபா ஷோபா என்று ரிசீவரின் பட்டனை அமுக்கினேன். ரிசீவரை வைத்தேன். என்னை சூழ்ந்து கொண்டவர்கள் பதட்டமாக, என்ன மிஸ்டர் ஈஸ்வரர் என்றார்கள்.
ஒரு சின்ன பிரச்சனை, எனக்கும் என் மனைவிக்கும். சப்தம் போட்டேன். அதற்காக விஷத்தை குடித்து விட்டதாக சொல்கிறாள். எனக்கு எதுவும் புரியவில்லை. என்னால் நம்ப கூட முடியவில்லை. இப்போதுதானே ஈஸ்வர் பார்த்து பேசிவிட்டு வந்தோம் என்றான் நாகராஜ். அதான் எனக்கும் புரியவில்லை என்று நான் அவசரமாக என் வீட்டு நம்பரை சுழற்றினேன். எங்கேஜ்டு டோன் கேட்டது. ரிசீவரை அப்படியே நாகராஜிடம் தந்தேன். அவன் கேட்டுவிட்டு, போன் ரிசீவர் கீழே நழுவி இருக்க வேண்டும். பேச நேரமில்லை. கமான் ரஷப், என் காரில் கிட் இருக்கிறது. வாருங்கள் ஈஸ்வர், உங்கள் வீட்டிற்கு போகலாம். பதட்டப்படாதீர்கள். விஷமே குடித்திருந்தாலும் பிழைக்க வைக்க சான்ஸ் உண்டு என்றார் டாக்டர் வரதராஜன். நானும் வருகிறேன் என்றார் ரமணி. 2 காரில் மொத்தம் 8 பேர் எங்கள் வீட்டிற்கு வந்தோம். ஷோபா என்று பதறிக்கொண்டு நான் முன்னால் ஓடினேன். மற்றவர்கள் என்னை தொடர்ந்தார்கள். நான் மாடிப்படிகளில் ஏறி என் அறைக்கு வந்து ஷோபா என்று அலறினேன். ஷோபாவின் உதடுகளில் நுரை தள்ளி இருந்தது. டாக்டர் வரதராஜன் அவசரமாக வந்து ஷோபாவின் பல்ஸ் பார்த்து, சாரி மிஸ்டர் ஈஸ்வர் என்று எழ, நான் கண்ணீரை பெருக்கிக் கொண்டு ஷோபாவின் மேல் விழப்போக, நோ ப்ளீஸ், இப்போது எதையும் தொட வேண்டாம் என்ற ரமணி தனது கர்ச்சிப்பை போட்டு ஷோபாவின் கையில் இருந்த கடிதத்தை எடுத்து பிரித்தார். நான் அவசரமாக எட்டி பார்த்தேன். அதில் மை டியர் டார்லிங், ஐ லவ் யூ என்பது சத்தியமானது. ஐ லவ் யூ என்பது அப்பட்டமானது. ஐ லவ் யூ என்பது நிரந்தரமானது. ஆனால் நம் இல்லறத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பது என்னை வதைக்கிறது. புரிந்து கொள்ளுதல் என்பது இருவரிடமும் இல்லையா? இல்லை, நான் அதிக உரிமை எதிர்பார்க்கிறேனா? உங்கள் கோபத்திற்கு மருந்து என் உயிர் என்றால் அதை தரவும் தயாராகிவிட்டேன். ஷோபா இந்த சந்தர்ப்பத்திற்கு உதவும் வகையில் எத்தனை அற்புதமாக கடிதம் தன் கைப்பட எழுதி கொடுத்தால் பாருங்கள். இப்போது நான் நடிக்க வேண்டும். செய்தேன். நாகராஜன் தோளில் சாய்ந்து கொண்டு அரற்றினேன். சாயங்காலம் கூட உன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தேனடா. இப்படி செய்வாள் என்று தெரிந்திருந்தால் நான் அவளை கோபித்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஷோபா, உன்னை எவ்வளவு நேசித்தேன். இப்படி செய்து விட்டாயேடி பாவி. எல்லோரும் கண் கலங்கினார்கள். திமிரும் என்னை அணைத்து அறையை விட்டு வெளியேற்றினார்கள். இப்போது என்ன செய்யலாம் என்று பேசிக் கொண்டார்கள். நடந்திருப்பது தற்கொலை. போலீஸ் சம்பந்தப்பட்டது. தெரிவிக்காமல் இருக்கக்கூடாது. அவசர போலீஸை அழைத்து செய்தி சொன்னால் அவர்கள் ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு தெரிவிப்பார்கள் என்றார் ரமணி. நான் மயக்கமானது போல கீழே சோஃபாவில் சாய்ந்தேன். நாகராஜ் போன் எடுத்து டயல் சுழற்றி, ஹலோ 100 என்றான். அத்தியாயம் 10. போஸ்ட்மார்ட்டம் செய்தளிக்கப்பட்ட ஷோபாவை ஊர்வலமாய் சென்று எரித்துவிட்டு திரும்பினேன். அத்தியாயம் 11. காஃபி கோப்பையை வைத்துவிட்டு, மிஸ்டர் ஈஸ்வர் என்றார் இன்ஸ்பெக்டர் ஜெகன். எஸ் என்று நிமிர்ந்தேன். சால்வை போர்த்திய, ஷேவ் செய்யாத சிவப்பு கண்களுடன் நான். உங்கள் மனைவியின் தற்கொலையை ஒரு கேஸாக பதிவு செய்தோம் இல்லையா? அதை முறைப்படி முடிக்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் எதையும் பேசும் நிலையில் இல்லை. அதனால் நாங்கள் கேட்கும் நிலையில் இல்லை. உங்கள் கடமையை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் இன்ஸ்பெக்டர். ஒத்துழைக்க வேண்டியது என் கடமை. விஷ பாட்டிலிலும் கிளாஸ் டம்ளரிலும் டெலிபோன் ரிசீவரிலும் உங்கள் மனைவியின் கைரேகைகள்தான். அந்த கடிதத்தின் கையெழுத்தும் அவர்களின் வேறு கையெழுத்துக்களோடு ஒப்பிடப்பட்டன. PM ரிப்போர்ட்டும் சுத்தம். உங்கள் மனைவி செய்து கொண்ட தற்கொலையை நாங்கள் சட்டப்படி சரிபார்த்து விட்டோம். உங்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை? சொன்னேன். நாகராஜிடம் சொன்னது போலவே சொன்னேன். அன்றைக்கு காலை முதல் நீங்கள் என்னென்ன செய்தீர்கள்? சொன்னேன். 1 மணி நேரம் விசாரித்துவிட்டு டைரியில் குறிப்புகளாக எழுதி கொண்டு எழுந்து, நன்றி மிஸ்டர் ஈஸ்வர் என்று கை குலுக்கிவிட்டு இன்ஸ்பெக்டர் சென்றவுடன் நான் பெருமூச்சு விட்டேன். அப்பாடா, இனி சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. துளியும் அவர்களுக்கு என் மேல் சந்தேகமே இல்லை என்று நான் நிம்மதி அடைய, என் நிம்மதியை கலைத்துவிட்டன அப்புறம் நடந்த சம்பவங்கள். எஸ் மிஸ் என்றேன். இந்த விமானம் இன்னும் எவ்வளவு நேரத்தில் சென்னை செல்லும் என்றாள். நான் வாட்சை பார்த்து, இன்னும் 25 நிமிடங்களில் என்றேன். அவள் தனக்கு முன் சீட் முதுகிலிருந்து கிளிப் விடுவித்து குட்டி மேஜை அமைத்துக்கொண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் கொடுத்த டிஃபன் பேக்கிங்கை சலஃபன் சரசரக்க பிரித்தாள். நளினமாக இயங்கும் அவள் உதடுகளையே கவனித்தேன். அந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு அப்புறம் ரசிக்கட்டுமா? மரக்கலரில் ஜீன்ஸ் அணிந்த ராம் பிரசாத் வந்து நின்றபோது நான் போனில் வியாபாரம் பேசிக் கொண்டிருந்தேன். வைத்ததும், மிஸ்டர் ஈஸ்வர், நான் உங்களோடு பேச வேண்டும் என்றான் கொஞ்சம் விரைப்பாக. என்ன என்றேன். கொஞ்சம் தனிமையில் பேச வேண்டும், ரகசியமாக. புல்வெளிக்கு போய்விடலாமா? வந்தோம். நாற்காலிகளில் அமர்ந்தோம். நீட்டிய சிகரெட்டை மறுத்தான். லேசாய் பதட்டத்தில் இருந்தான். என்ன ராம், சொல்லுங்கள். உங்கள் மனைவியின் இறப்பை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதென்ன ரிப்போர்ட்டர் கேள்வி? எடுத்து கரைத்து எல்லாம் ஆன பிறகு கமான் சொல்லுங்கள். என்ன சொல்ல? ஐ ஹாவ் லாஸ்ட் எவ்ரிதிங் இன் மை லைஃப். ஒரு மெஷின் மாதிரி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். சார், உங்களுக்கே தெரியும், சமீப காலமாக நட்பாக நான் உங்கள் மனைவியிடம் பழகி வந்தேன் இல்லையா? ராஸ்கல், நட்பா? எதடா நட்பு? பம்பாயில் ஒரே அறையில் கூத்தடிப்பதற்கு நட்பு என்று பெயரா? சே, அந்த வார்த்தையையே கற்பழிக்கிறாய் நீ. என் மனக்குமுறலை வெளிப்படுத்தவில்லை. எனக்கு ராம் பிரசாத்தின் மேல் ஆத்திரம் இருந்ததே ஒழிய
கொலை செய்யும் அளவிற்கு வெறி ஏற்படவே இல்லை. காரணம், இந்த துரோகத்திற்கு அடிப்படை ஷோபா கொடுத்த அனுமதி என்பதுதான். பொதுவாகவே அடல்டரி என்கிற விஷயத்தில் பெரும்பாலான ஆண்கள் தப்பு செய்ய எந்த வினாடியும் தயார். சமூகத்தில் சில தப்புகளுக்கு வழி வழியாய் அனுமதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். சின்ன வீடு ஆண்களுக்குத்தான். எந்த பெண்ணுக்காவது உண்டா? விபச்சார விடுதிகள் ஆண்களை தப்பு செய்ய வைப்பதற்காகவே காத்திருக்கின்றன. பெண்களை தப்பு செய்ய தூண்ட அப்படி எதுவும் உண்டா? கேபரே டான்ஸ் எந்த ஆணாவது ஆடுகிறானா? கடைசி துணிவரை கலைந்து கொண்டு நம் நாட்டில். ஆகவே என் ஆத்திரம், கோபம் எல்லாம் ஷோபாவின் மேல்தான். அதை தீர்த்து கொண்டாகிவிட்டது. வேலி திறந்திருந்தால் மாடு நுழையத்தானே செய்யும். வேலியை தண்டித்து விட்டேன். மாட்டை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதன் மேல் தப்பில்லை. என் தோட்டத்திற்குள் நுழைந்ததால் ஆத்திரம், அவ்வளவே. சொல்லுங்கள் என்றேன். இந்த கொஞ்ச நாள் பழக்கத்தில் அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறேன் சார். எங்கே மறு இருக்கிறது, எங்கே மச்சம் இருக்கிறது என்றா என்று கேட்கவில்லை. சரி என்றேன். எனக்கு தெரிந்தவரை ஷோபா கோழை அல்ல. வாஸ்தவம்தான் ராம். எத்தனை தைரியம் இருந்தால் பம்பாய்க்கு தனியாக ரெக்கார்டிங் சென்று வருவாள். அவள் கோழை அல்லதான். தற்கொலை என்கிற அளவுக்கு போகக்கூடியவர்களே அல்ல அவர்கள். வாட் நான்சென்ஸ். அதற்கு முதல் நாள் கூட என்னிடம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன், அன்றைக்கே கூட காலையில் என்னிடம் எவ்வளவு சிரித்து பேசினாள். மாலையில்தானே எங்களுக்குள் பிரச்சனை வந்தது. இப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுப்பாள் என்று எதிர்பார்த்திருந்தால் அத்தனை கடுமையாக திட்டியிருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். எனக்கென்னவோ அவர்கள் சாவில் சந்தேகம். என்ன உளறல் இது? என் கண்களை உற்று பார்த்தான். ஈஸ்வர் சார், கொஞ்சம் மனம் திறந்து பேசட்டுமா? அகலமாக திற. ஒரு ரசிகன் என்கிற முறையில் நான் உங்கள் மனைவியோடு சற்று உரிமையாக பழகியது உங்களுக்கு ஆரம்பம் முதலே பிடிக்கவில்லை, சரியா? எஸ். யாருக்குத்தான் பிடிக்கும்? இரண்டொரு சந்தர்ப்பங்களில் உங்கள் மனைவியை நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள், உண்மையா? ஆமாம், அதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஷோபா என்னிடம் எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் உங்களை மதுவின் தடுமாற்றத்தில் அறைந்தது உள்பட. நான் நெளிந்தேன். ஈஸ்வர், மன்னிப்பு கேட்கிற தொனியிலும், இனியும் சந்தேகப்பட்டால் தற்கொலையை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்கிற பொருளிலும் ஒரு கடிதம் எழுதினார்கள் அல்லவா? அதை என்னிடம் காட்டிவிட்டுத்தான் உங்களிடம் சேர்த்தார்கள். நான் எரிச்சலாய் முறைத்தேன். தற்கொலை செய்து கொண்ட அன்றைக்கு ஷோபா எழுதி வைத்ததாக போலீஸ் கைப்பற்றி இருக்கும் கடிதத்தை ஸ்டேஷனில் நான் பார்த்தேன். அதே வரிகள், அதே அமைப்பு, ஒரு வார்த்தை கூட மாற்றமில்லை. எனக்குள் நரம்புகள் நெளிந்தன. கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு என் கண்களை நேரடியாக சந்தித்த அவன் கண்களை என்னால் சந்திக்க முடியவில்லை. அப்புறம் என்றேன். அதனால் மிஸ்ஸஸ் ஷோபாவின் சாவில் மர்மம் இருப்பதாக நான் ஏன் கருதக்கூடாது? கருதிக்கொள். ஹூ கேர்ஸ்? என் கருத்தை நான் ஏன் போலீசிடம் சொல்லக்கூடாது? டேமிட், இதுதான் எல்லை ராம். வார்த்தைகளை யோசித்து பேசு. நான் என் மனைவியை இழந்துவிட்டு எரிச்சலில் இருக்கிறேன். என் மனைவியின் சாவில் சந்தேகம் எனக்கு இல்லை. சட்டப்படி சரிபார்த்த போலீஸுக்கும் இல்லை. எனக்கு ஏதாவது மர்மமாகப்பட்டால் நான் போலீசிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ கவலைப்பட தேவையில்லை. சம்பவ நாயகன் நீங்களாகவே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி போலீசிடம் செல்வீர்கள் சார்? வாட் டு யூ மீன்? நேராய் சொல்லட்டுமா? உங்களுக்கு உங்கள் மனைவியின் நடத்தையின் மீது சந்தேகம். அதனால் அவர்களை சாமர்த்தியமாக என்று என் கண்களை பார்த்தான். சொல்லி முடி. கொலை செய்திருக்கலாம் என நினைக்கிறேன். இடியாட்டிக், உன் கோணல்தனமான நினைப்புகளுக்கெல்லாம் நான் மதிப்பு தர வேண்டியதில்லை. கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். போகிறேன். போலீஸாவது மதிப்பு தருகிறார்களா என்று பார்க்கிறேன். தாராளமாய் போகலாம். முடித்துவிட்டு கேஸின் ஃபைலை தருவார்கள். விபரமாய் படித்துவிட்டு வரலாம். எத்தனையோ சமயங்களில் முடிந்து போன கேஸ்களுக்கு மறுபடி உயிர் தரப்பட்டிருக்கின்றன மிஸ்டர் ஈஸ்வர். அமைதியாய் இருந்தேன். அவன் எழுந்து கொண்டான். என் அருகில் வந்தான். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தருகிறேன். எதற்கு? நீங்களாக குற்றத்தை ஒப்புக்கொண்டு போலீசில் சரணடைவதற்கு. டேய் என்று அவன் சட்டையை பிடித்தேன். நளினமாக தன்னை விடுவித்துக் கொண்டு, கத்தாதீர்கள் ஈஸ்வர், நிதானமாக யோசித்து முடிவுக்கு வாருங்கள். 2 நாள் கழித்துத்தான் நான் போலீஸுக்கு போகப் போகிறேன். வருகிறேன். அவன் சென்றதும் குழப்பம் படர்ந்தது. நிதானமாக யோசித்தேன். இவனுடைய சந்தேகத்திற்கு போலீஸ் மதிப்பு தருமா? தந்தால் என்ன செய்யும்? என் மேல் சந்தேகப்படுமா? அப்படியும் இருக்கலாமோ என்று யோசிக்குமா? ரகசியமாக விசாரிக்குமா? அவர்கள் சந்தேகத்திற்கு ஆதாரமாக என்ன இருக்கிறது? எல்லா தடயங்களும் தற்கொலை என்கின்றன. எல்லா சாட்சிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள். வெறும் யூகத்தால் மட்டும் என்னை கைது செய்ய முடியுமா? நோ, முடியாது. பார்த்து விடலாம். வருவது வரட்டும். அத்தியாயம் 12. வந்தது அடுத்த பிரச்சனை. போனில். சொல்லி யசோதா, என்ன என்றேன். போன்ல சொல்ல முடியாது. அப்படின்னா வீட்டுக்கு வா. வேணாம், அன்னைக்கு சந்தித்த அதே ஹோட்டல்ல காத்திருக்கிறேன். வரீங்களா? ரொம்ப அவசரமான விஷயமா? அவசரம் இல்ல, ஆனா முக்கியமான விஷயம். சரி, வரேன். வந்து காரை நிறுத்தி ஹோட்டல் உள்ளே வந்தேன். அதே மேஜையில் ஆழமாய் வெட்டப்பட்ட கழுத்துடன் டாப்ஸ் அணிந்து கீழ்முனைகளை முடிச்சிட்டிருந்தாள். வயிறு பம் என்று இருந்தது. ஹாய் பாஸ் என்றாள். போய் அமர்ந்தேன். என்ன யசோ,
சொல்கிறேனே, என்ன அவசரம்? லைட்டாக டிஃபன் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் பொறுமையை சோதித்து, பாஸ் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றாள். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். முக்கியமான கேள்வி கேட்கலையே. என்ன கேள்வி? மாப்பிள்ளை யாருன்னு. சரி, மாப்பிள்ளை யாரு? நீங்க தான். நாட்டி விளையாட இதுவா நேரம்? நான் விளையாடல பாஸ், சீரியஸ். என்ன உளறல் இது? உங்களுக்கு இப்போ நான் தேவை, உண்மை. ஆனா எனக்கு கல்யாணம் தேவையில்லை. உங்க மனைவி ஸ்தானம் காலியா இருக்கே, அது என்னைக்கும் காலியாவே இருக்கும். அதான் வேணாங்கிறேன். என்ன உட்கார வைங்க அங்க. ஸ்டூபிட், உன்னையா? ஏன் அருகதை இல்லையா? எனக்கு கல்யாணம் மறுபடி அந்த ஐடியாவே இல்லை. இப்போ ஐடியா பண்ணுங்களேன். எனக்கு அவசியமா படல. எனக்கு படுதே. உனக்கு பட்டா நான் ஒத்துக்கணுமா? உடனே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யோசனைக்கே இடமில்லை. அப்படி சொல்லக்கூடாது பாஸ், யோசிக்கணும். எதை? என்ன ஃபோன் பண்ண சொன்னத. என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற? என்னை பார்த்து சொல்லுங்க. சம்பந்தம் இல்லை? என்ன சம்பந்தம்? சோபாவோட தற்கொலைக்கும் நான் கிளப்புக்கு ஃபோன் செஞ்சதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையா பாஸ்? யசோதா, மனசுல என்ன வச்சிருக்க? ஒண்ணுமில்ல. அன்னைக்கு கிளப்புக்கு என்னோட மாமா பையன் விஜய்னு ஒருத்தன் வந்திருந்தானா. பேசிக்கிட்டு இருந்தப்போ சொன்னான், நீங்க கிளப்புக்கு வந்த 10 நிமிஷத்துல ஃபோன் வந்துச்சான். ஃபோன் பக்கத்துல அவன் தான் இருந்தானா. எடுத்தப்போ உங்களை கூப்பிட சொல்லி உங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்களாம். நீங்க பேசினீங்களாம், பதறினீங்களாம். அப்புறம் எல்லாரும் உங்க வீட்டுக்கு போனாங்களாம். எஸ், அதுக்கு என்ன? ஒண்ணுமில்ல. விஜய் என்ன சொன்னான்னா, உங்க மிஸ்ஸஸ் பேசினப்போ என் குரலாட்டம் இருந்துச்சான். நான் சடார் என்று நிமிர்ந்தேன். நான் அவனை விசாரிச்சேன். ஏன்பா அன்னைக்கு அவருக்கு 2 ஃபோன் கால் வந்துச்சா, ஒரே ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சான்னு. ஒரே ஒரு கால் தானா. அது நீங்க பதட்டம் அடைஞ்ச காலாம். இதுல இருந்து எனக்கு ஒன்று தெரிஞ்சுது. என்ன? சம்திங் ராங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பேசிட்டு வச்ச உடனே 2 நிமிஷத்துல என் ஒய்ஃப் கூப்பிட்டாயா? சோ பாஸ், இங்கே பாருங்க, என்கிட்ட பொய் வேணாம். என்னால் எல்லாம் யூகிக்க முடியுது. ஐ லவ் யூ பாஸ். ஏற்கனவே நீங்கள் கல்யாணமானவருங்கிறதுனால என்னால் ஒரு அந்தஸ்தான ஸ்தானத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியல முன்ன. இப்போ எனக்கு அதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்ஸோ, நீயா எதையாச்சும் நினச்சி குழப்பிக்காத. சரி, அது குழப்பம்னே வச்சுக்கலாம். இதோ பாருங்க ஈஸ்வர், நான் உங்களை காட்டி கொடுக்க போறதில்ல. இத்தனை லட்சம் தாங்கன்னு மிரட்டல. எனக்கு வேண்டியது நீங்க, உங்க மனைவிங்கிற பேரு. யோசிச்சு முடிவுக்கு வாங்க. 2 நாள் யோசிங்க. உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் ஏன் குழப்பத்தை தீர்த்துக்க யாரையாச்சும் நாடணும். வேற யார? போலீஸத்தான். ஏன் கலவரப்படுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன். நீங்க தான் நல்ல முடிவா சொல்லிடுவீங்களே. see you பாஸ் என்று தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்து சென்றாள். பில்லுக்கு பணம் வைத்துவிட்டு மௌனமாக வெளியேறி காரில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்யாமல் சிந்தனையில் இருந்தேன். போச்சு, எல்லாம் போச்சு. என் திட்டத்தின் அடிப்படையான விஷயமே அம்பேல். ராம் பிரசாத்தின் சந்தேகமாவது யூகம்தான். இவளின் சாட்சியம் அஸ்திவாரமானது. என்னை அடியோடு கவிழ்க்கக்கூடியது. என்ன செய்யலாம்? யோசனையாக காரை ஸ்டார்ட் செய்து வீட்டிற்கு வந்தேன். விமானம் சென்னையை நெருங்கி கொண்டிருந்தது. கீழே மின்சாரம் தெளித்த பொம்மை நகரம் மௌனமாக நகர்ந்து கொண்டிருந்தது. நான் வாட்சை பார்த்தேன். இன்னும் 5 நிமிடத்தில் விமானம் இறங்கிவிடும். விமானம் உயரம் குறைந்து கொண்டிருந்தது. சீட் பெல்ட்டுகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று செய்தி ஒளிர்ந்ததும் புது பிரயாணிகள் மட்டும் பூட்டிக் கொண்டார்கள். இப்போது தூரத்தில் ரன்வே தெரிய இறங்க வேண்டிய விமானம் மறுபடி சாய்வு கோணத்தில் மேலே பறக்கத் தொடங்கியது. மறுநாள் மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது வீட்டில் ஹாலில் சோஃபாவில் அவன் காத்திருந்தான். காக்கி அழுக்கு பேண்ட்டும் கட்டம் போட்ட சட்டையும் போட்டிருந்தான். ட்ரே மேல் அவனது டூல்ஸ் பாக்ஸ் இருந்தது. என்னை பார்த்ததும் எழுந்தான். என்னப்பா? யாரு? சார், நான் முத்து, டிவி ரிப்பேர் செய்கிறவன். உங்க டிவி கம்பெனி சர்வீஸ் சென்டர்ல வேலை செய்கிறேன். என் டிவி நல்லா தான் இருக்கு. நான் அது சம்பந்தமா வரல. பின்ன உங்களோட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன? இப்படி உட்காருங்களேன். குழப்பமாக அமர்ந்தேன். சார், உங்க மனைவி இறந்து போன தினத்தன்று இரவு நான் இங்கே வந்திருந்தேன். மாலையில டிவியில ஏதோ தொந்தரவு இருப்பதா அவங்க ஃபோன் செஞ்சதுனால. சரி, அதுக்கு என்ன? முழுக்க கேளுங்க. நான் சைக்கிளில் உங்க வீட்டுக்கு வந்தபோது இரவு 8:05. நான் வரும்போது தான் காம்பவுண்டை விட்டு உங்க கார் வெளியே போனது. நான் போர்ட்டிகோவில் சைக்கிளை நிறுத்தி பெல் அடித்தேன். பதில் இல்லை. கதவுல கை வச்சேன், திறந்துகிடுச்சு. உள்ள வந்தேன். என்னை கேள்வி கேட்க யாருமே இல்லை. அம்மா அம்மா என்றேன். பதில் இல்லை. உங்கள் அறையில தான் டிவி இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கேன். நான் மாடிப்படி ஏறி உங்க அறையோட கதவுல தயக்கமா கைய வைக்க அதுவும் திறந்துகிடுச்சு. உள்ள நான் பார்த்த காட்சி. ஒரு நிமிடம் நான் அப்படியே உறைஞ்சிட்டேன். நான் உரைய ஆரம்பித்தேன். உங்க மனைவி தரையில இறந்து கிடக்க, டெலிஃபோன் ரிசீவர் தனியா தொங்க, எனக்கு எதுவும் புரியல. நான் நமக்கேன் வம்புன்னு பேசாம புறப்பட்டு நைஸா வெளியேறி கீழே இறங்கி புறப்பட்டு போயிட்டேன். அப்புறம்தான் பேப்பர் மூலமும் நண்பர்கள் மூலமும் உங்க மனைவியோட தற்கொலை பத்தி அறிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ துக்கம் விசாரிக்க வந்தியா? இல்ல, சந்தேகம் விசாரிக்க. சார், நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது மணி 8:05. எதிர உங்க கார் போகுது. வீட்டுக்குள்ள மனைவி இறந்து கிடக்குறாங்க. நீங்க கிளப்ல இருந்தீங்களாம். ஃபோன் வந்துதான். எப்படி சாத்தியம்? நான் பார்த்தபோது இறந்திருந்த அவங்க 8:30 மணிக்கு உயிர் வந்து உங்களுக்கு ஃபோன் செஞ்சாங்களா?
என்னையா நீ உளர்ற? ஃபோன் வந்து நான் புறப்பட்டது உண்மை. நாங்கள் வந்து பார்த்தபோது அவள் இறந்திருந்ததும் உண்மை. நடுவில் நீ வந்து பார்த்தேங்கிற. உடனே போலீஸுக்கு சொல்லியிருக்கலாமே. அந்த சூழ்நிலையில் எனக்கு தைரியம் வரல. ஓகே, நீ சொன்னது போல நீ வந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம். அப்போ அவள் இறந்துட்டாங்கிறத எப்படி ஊர்ஜிதம் செஞ்ச? மார்புகளில் அசைவில்ல, உதட்டில் ஈ உட்கார்ந்துருந்தது. வேற என்ன வேணும்? இறப்பின் அடையாளமா? நோ, உன் பதட்டத்தில் சரியாக கவனிச்சிருக்க மாட்ட. அப்போ மயக்கத்தில் இருந்திருக்கலாம். சற்று நேரம் கழிச்சு உணர்வு வந்து ஃபோனில் என்ன முயற்சித்திருக்கலாம். இல்லவே இல்லை, நான் பார்த்தபோது இறந்திருந்தாங்க. இது என்ன பிடிவாதம்? பின்ன என்ன, வீட்டுக்குள்ள மனைவி செத்துருக்க கூலா நீங்க கார்ல புறப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒன்று, நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்களே சாமர்த்தியமா அவங்கள தீர்த்திருக்கலாம். ஏய், என்ன இது? இது என் யூகம், அழுத்தமான யூகம், அசட்டுத்தனமான யூகம். பரவாயில்ல, இதை போலீஸ்ல சொல்லி வைக்கலாம்னு யோசிச்சேன். அதுக்கு முன்னால உங்களை சந்திச்சிடலான்னு நினைச்சேன். நான் முகம் வெளுத்தேன், ஆனாலும் சமாளித்தேன். யூகிக்க யாருக்கும் உரிமை உண்டு. நீ எங்க வேணாலும் போய் சொல்லிக்கலாம். எதுக்காக என்ன சந்திக்க வந்த? சற்று அமைதியாய் இருந்துவிட்டு என் மௌனத்தை விலை பேசத்தான் என்றான். புரியல. பளிச்சுன்னு சொல்லவா? நான் வாயை தச்சுக்க நீங்க எனக்கு என்ன தருவீங்க? ஊசியும் நூலும். கிண்டல் வேணாம், ஜஸ்ட் 10,000 தந்துடுங்க, நான் எல்லாம் மறந்துடுறேன். அது ஒன்றும் பெரிய தொகை இல்லை. நான் போலீஸுக்கு போனா அவங்க மறுபடி கிளற ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அமைதியாய் இருந்தேன். என் அற்புதமான திட்டம் ஆடிக்காற்றில் சவுக்கு மரம் போல எல்லா திசைகளிலும் ஆட ஆரம்பித்து விட்டது. மும்முனை தாக்குதல் இப்போது. ராம் அவனின் யூகத் தகவல், அதற்கு விலையாக நான் சரணடைய வேண்டுமாம். யசோதா போன் செய்த சாட்சி, அதற்கு விலையாக அவளையே நான் மணக்க வேண்டுமாம். இப்போது இவனுக்கு விலையாக 10,000 கேட்கிறான். 3 முனைகளையும் சமாளிக்க முடியுமா? எப்படி? யோசித்து கொண்டே அவனை பார்த்து பார்வையை தாழ்த்தி கொண்டே நான் அவன் ட்ரே மேல் வைத்திருந்த டூல்ஸ் பாக்ஸை பார்க்க, அதன் கிளிப் பகுதியில் வித்தியாசமாக இருந்த அந்த சின்ன வட்டமான பொருளை பார்த்தேன். என் மூளையில் பொறி பறந்தது. இங்கேயே இரு, வரேன் என்று எழுந்தேன். விடுவிடுவென்று மாடிக்கு ஏறினேன். மாடியில் பூச்சாடி துடைத்து கொண்டிருந்த வேலைக்காரனை என்னோடு அழைத்து கொண்டு என் அறைக்குள் வந்தேன். கீழே உட்காந்துருக்கான் பாரு, அவனுக்கு ஜூஸ் கொடு. சக்கரத்துல தள்ளுற ட்ரே இருக்குல்ல, அதுல ஜூஸ் வச்சு எடுத்துட்டு வந்து கொடு. இரு, நான் ஒன்று தருவேன். இதை ட்ரேயின் கீழ்த்தட்டுல ஒரு பீங்கான் கப்புக்குள்ள போட்டு மூடி வச்சிரு. அவனுக்கு தெரியக்கூடாது. ஜூஸ் கொடுத்துட்டு நீ விலகிடணும் உடனடியா. என்ன? சரி சார். நான் கப்போர்டை திறந்து எனது எஃப்எம் வசதி கொண்ட டேப் ரிகார்டரின் எஃப்எம் மைக்கை எடுத்து ஆன் செய்து அவனிடம் தந்தேன். இதை பாக்கெட்ல போட்டுக்கோ. இயல்பா போய் நான் சொன்னது போல வச்சு அவனுக்கு அருகில ட்ரேயை நிறுத்திட்டு நீ போயிடு. அவன் சென்றதும் நான் டேப் ரிகார்டரில் எஃப்எம் பேண்ட் வைத்து ஸ்பீக்கரில் கேட்பதற்கு ஸ்விட்ச் ஆன் செய்துவிட்டு காத்திருந்தேன். என்னை யார் என்று நினைத்திருக்கிறார்கள் இவர்கள்? வந்திருப்பது டிவி ரிப்பேர்காரனே இல்லை, போலீஸ் நபர். டூல்ஸ் பாக்ஸில் சாமர்த்தியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த வட்டமான பொருள் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். நாங்கள் பேசிய அவ்வளவும் சுற்று வட்டாரத்தில் எங்கோ டேப்பில் பதிவாகி கொண்டே இருக்க வேண்டும். என்னிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குகிறார்களாம். மை காட்! கவனித்தேன். நல்ல வேளை, பாதகமாக எதுவுமே பேசவில்லை. என் அரைக்கதவை லேசாய் திறந்து வைத்துக்கொண்டு அங்கிருந்து ஹாலை பார்த்தேன். நான் சொன்னபடி தள்ளும் ட்ரேயை கொண்டு வந்து வைத்து ஜூஸ் எடுத்து வைத்துவிட்டு வேலைக்காரன் விலகிச் சென்றான். நான் அந்த முத்துவை கவனித்தேன். அவன் நாலா பக்கமும் பார்த்துவிட்டு மைக்ரோஃபோனை தன் பக்கம் திருப்பி வைத்துக்கொண்டு ஏதோ பேசத் தொடங்க நான் டேப் ரிகார்டரை அடைந்தேன். அவன் பேசுவதை இந்த ஸ்பீக்கரில் கேட்டேன். சார், ஈஸ்வர் இதுவரை பிடி கொடுக்கல. 10,000 யோசனைக்கு பின் வர்றேன்னு பணம் எடுக்க போயிருக்காரு. அவர் பணத்தோட வந்து என்கிட்ட தரும்போது நுழைஞ்சிட வேணாம். அவர் வாயாலே நடந்த உண்மைகளை வரவழைச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க டேப்போட உள்ள வாங்க. ராம் பிரசாத் தன்னோட சந்தேகத்தை சொன்ன போது நாம முதல்ல தயங்கி இருக்க தேவையில்லை. முழிக்கிற மொழியிலேயே தெரியுது இவர்தான்னு. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற ஒரே ஆயுதம் இவரோட சுய வாக்குமூலம். அது இல்லைன்னா இவர் அசைக்க முடியாது. அதனால அவசரப்பட்டு நுழைஞ்சிட வேணாம். பூரா தகவல்களையும் அவரையே சொல்ல வைக்கிறேன். நான் டேப்பை அணைத்தேன். பொங்கி வந்த சிரிப்பை அணைத்தேன். அமைதியாக கீழே இறங்கி வந்தேன். அவன் எதிரில் அமர்ந்தேன். முத்து என்று பேண்ட் பாக்கெட்டில் கை வைத்தேன். கொடுங்க. எதை? கேட்டேனே, நீங்க எடுக்க போனீங்களே. என்ன எடுக்க போனேன்? இருங்க வர்றேன்னு பாத்ரூம்குள்ள போனேன். அப்படின்னா பணம் எப்ப தரீங்க? பணம் தரதா நான் எப்ப சொன்னேன்? தரப்போறது இல்லையா? ஏன் தரணும்? என் சந்தேகத்தை நான் போலீஸ்கிட்ட சொல்லாம இருக்க. அட, உன் சந்தேகம் இருக்கட்டும்பா. என் சந்தேகத்தை முதல்ல தீர்த்துக்கிட்டுமா? என்ன, உன் கம்பெனி உனக்கு அடையாள அட்டை தர்றதுண்டா? காண்பி. அந்த மாதிரி எதுவும் இல்லை. வெரி குட் என்று ரிசீவர் எடுத்து உன் சர்வீஸ் சென்டரோட எண் சொல்லேன் என்றேன், தயார் நிலையில் விரல் வைத்துக்கொண்டு. எதுக்கு? உன்னை நான் எப்படி நம்புறது? நம்பிக்கை இல்லையா? இல்ல. வெல், உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்ட தேவையில்லை. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு இருக்கேன். நானும் வர்றேன். என் கார்லயே போலாம். விளைவுகளை யோசிக்காம பேசுறீங்க.
நானே பொண்டாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டாளேன்னு கவலையில இருக்கேன். பொய்யா எதையாவது சொல்லிக்கிட்டு வந்து மிரட்டி பணம் பண்ண பாக்கிறியா? இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்தா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் ராஸ்கல். அந்த முத்து தயங்காமல் எழுந்து தன் டூல்ஸ் பாக்ஸை எடுத்துக்கொண்டு விருட்டென்று வெளியேறினான். நான் ஹால் அதிர சிரித்தேன். அத்தியாயம் 13. 3 முனை தாக்குதலில் 2 முனைகள் முறிந்து விட்டனவா? எஸ், முத்து என்கிற வேஷத்தில் ஒரு போலீஸ் ஆபீசர் என்னை பொறி வைத்து பிடிக்க காரணகர்த்தா அந்த ராம்தானே. அவன் போலீசில் தன் சந்தேகத்தை தெரிவித்ததால் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ராம் பிரசாத் என்கிற அபாயம் ஒளிந்தது. நான் ராம் பிரசாத்திற்கு போன் செய்தேன். ஹலோ ராம், நான் ஈஸ்வர். என்ன சார், என்ன முடிவு செஞ்சீங்க? எதை பத்தி? நீங்க சரணடைறத பத்தி. மறுபடி அர்த்தமில்லாத பேச்சு. அப்படின்னா ஒத்துக்கொள்றதா? இல்ல, நடக்காத எதையும் எவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். நான் போலீஸ்கிட்ட போகலாம் தானே? இன்னும் போகலையா? ஹரியப் மேன் என்று சிரித்து விட்டு வைத்தேன். இப்போது எஞ்சி இருப்பது யசோதா. அவளை சமாளித்து விட்டால் போதும். பிறகு எந்த சிக்கலும் இல்லை. யசோதாவின் விலை அவளை மனைவியாக்குவது. அதற்கு மாற்று யோசனை அவள் எதையும் ஏற்பதாக இல்லை. யசோதா அழகானவள், இளமையானவள், வடிவானவள். ஆனால் கற்பை தவணை முறையில் விற்பவள் பல பேரிடம். என் ஆஸ்தான ஸ்தானம் தருவதற்கு அருகதை அற்றவள். அவளை திருமணம் செய்து கொண்டால் என்னை பார்த்து சிரிப்பார்கள். அவளை பல முறை கூட்டிச் சென்றவர்கள் என் நண்பர்கள். ச்சே, நினைக்கவே கூசியது. அவளை எப்படி சமாளிப்பது? யோசித்தேன், தீர்மானித்தேன். என்னை கடந்த ஹோஸ்டர்ஸ் ஒருத்தியை நிறுத்தினேன். விமானம் கீழே இறங்காம ஏன் மறுபடி மேலே பறக்குது? அதிகாரப்பூர்வமா பைலட் இன்னும் அறிவிக்கவில்லை சார். ரன்வே கிளியரன்ஸ் கிடைச்சிருக்காது. அதனால ஒரு ரவுண்டு சுத்திட்டு வர நேரிடும். இது சகஜம், கவலைப்பட எதுவும் இல்லை என்று சிரித்து நகர்ந்தாள். எங்கள் விமானம் சென்னை விமான நிலையத்தை மையமாக வைத்து ஒரு பெரிய வட்டமிடத் தொடங்கியது. 1, 2, 3, 4 முறை வட்டமிட்ட பின் கேப்டன் டியர் பேசஞ்சர்ஸ் என்றார் ஸ்பீக்கரில். தீர்மானித்த நான் அவளை போனில் பிடித்தேன். ஹலோ யசோ, ஒரு சந்தோஷமான செய்தி. யோசிச்சு பார்த்து நான் தீர்மானிச்சுட்டேன். இன்னும் 6 மாசம் நீ காத்திருக்கணும். அதன் பிறகு நீ மிஸ்ஸஸ் யசோதா ஈஸ்வர். வாவ், கண்டிப்பா காத்திருக்கேன். இன்னைக்கு இரவு உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட். என்ன, எங்கன்னு சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். நமது வழக்கமான சந்திப்பு ஹோட்டலோட வாசல்ல இரவு 9 மணிக்கு காத்திருந்தால் ஜீன்ஸ் பேண்டில். கமான், கார்ல ஏறிக்கோ என்றேன். முன் சீட்டில் என் அருகில் ஏறிக்கொண்டாள். ஒரு கையை என் தோள் மேல் போட்டுக்கொண்டாள். அழுந்த சாய்ந்து கொண்டாள். கார் எங்கே போகுது? நகரை விட்டு என்றால் கொஞ்ச நேரத்தில். மகாபலிபுரம். அங்க அறை புக் செஞ்சிருக்கேன். அறையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லணுமா? சி, நான் வீட்டுல சொல்லக்கூட இல்ல. நான் வெளியே வந்ததே தெரியாது. எல்லாரும் சினிமா போயிருக்காங்க. சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்தேன். பார், சந்தர்ப்பம் எனக்கு எவ்வளவு சாதகம். எதுக்கு? கண்ணடித்தேன். கார் இப்போது நீண்ட சாலையில் துணை எதுவும் இல்லாமல் இருட்டில் பாதை அமைத்து கொண்டு சென்று கொண்டிருக்க, நகரின் சந்தடிகள் முற்றிலும் கரைந்து போயிருக்க, நான் சப்பக்கென்று பிரேக் அடித்து ஓரமாய் நிறுத்தினேன். என்னாச்சு என்று கேட்ட அவளின் மூக்கில் ஈத்தர் தெளிக்கப்பட்ட கர்ச்சிப்பை வைத்து வினாடிகளில் அழுத்த மூச்சுக்கு அலைப்பாய்ந்து மயக்கமானாள். நான் கீழே இறங்கி சுற்றி வந்து கதவை திறந்து அவளை கீழே இறக்கி தூக்கி சாலையின் விளிம்பின் சரிவில் இறக்கி ஒரு புதருக்கு மறுபக்கத்தின் மறைவில் கிடத்தினேன். மறுபடி வண்டிக்கு போய் பெட்ரோல் கேனை எடுத்து வந்து அவள் உடல் முழுக்க ஊற்றினேன். நெருப்பு குச்சி கிழித்து தயக்கமே இல்லாமல் போட்டேன். கப் என்று எரிந்தாள். துடிக்கும் முன், உணரும் முன் ஜெகஜோதியா எரிய துவங்க நான் காரில் ஏறி ரிவர்ஸ் அடித்து திரும்பினேன் வேகமாக. சாதாரணமாக ஒரு பயல் காரை நிறுத்தி போய் பார்க்க போவதில்லை. ஏதோ குப்பை எரிகிறது என்றுதான் நினைப்பார்கள். மறுநாள் மாலை செய்தித்தாளில் அடையாளம் தெரியாத கருகிய பிணம் என்றுதான் போலீசார் குறிப்பிட்டிருந்தார்கள். நான் பெருமூச்சு விட்டேன். இனி எந்த விதத்திலும் மாட்ட மாட்டேன் என்கிற நிம்மதியோடு எனது ரொட்டீன் வியாபார வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தேன். இந்த திருச்சி பயணத்தில் 3 லட்சம் ரூபாய் ஆர்டருடன் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். வெயிட், கேப்டன் சொல்வதை கவனிக்கலாம். டியர் பேசஞ்சர்ஸ், விமானத்தின் சக்கரங்களை இயக்கும் ஹைட்ராலிக்ஸ் சிஸ்டத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் அதை இயக்குவதற்காக மீண்டும் மீண்டும் சுற்றி பறந்து முயற்சித்தோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. விமானத்தின் ஃபியூயல் தீர்கிற நிலையை நெருங்கிவிட்டோம். ஆகவே விமானத்தை ரன்வேயில் மெதுவாக மோதி இறக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் எமர்ஜென்சி வழிகள் மூலம் இறங்க வேண்டிய அபாய நிலை ஏற்பட்டால் பயணிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹோஸ்டர்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் செய்து காட்டுவார்கள். பதட்டப்பட வேண்டாம். உறுதியாக எதையாவது பிடித்து கொள்ளுங்கள். கடைசி வினாடி வரை எங்கள் கடமையை செய்து பாதிப்பில்லாமல் இறக்க முயல்வோம். அத்தனை பேரையும் பயம் தொற்றிக்கொண்டது. நான் பதட்டமாக முட்டை கண்ணாடி வழியாக பார்த்தேன். மேகங்களின் நடுவே ஷோபாவும் யசோதாவும் சிரித்து கொண்டிருக்க எங்கள் விமானம் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பித்தது. பிற்சேர்க்கை தினசரிகளின் முதல் பக்கத்தில் செய்தி வந்திருந்தது. மீண்டும் ஒரு விமான விபத்து. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்த இந்தியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த போயிங் விமானம் ஒன்று சக்கரங்கள் இயங்க மறுத்ததால்
ரன்வேயில் மோதி இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த மோதலில் தெய்வாதீனமாக தீ விபத்தோ பெருஞ்சேதமோ ஏற்படவில்லை. ஆனால் பயணிகளில் 7 பேர் லேசான காயங்கள் அடைய, மேல் காயங்கள் எதுவுமின்றி அதிர்ச்சியிலேயே இதயம் நின்று போக சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஈஸ்வர் அகால மரணம் அடைந்தார். மேலும் முற்றும்.